கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கருவாச்சி காவியம் பகுதி 7. பொதுவாக மனுஷ கூட்டத்துக்குள்ள குணமே கெட்டதுக்கு பயப்படுறது தான். தெம்பு சொல்லி பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் தேரமாட்டான் மனுஷன். பயமுறுத்தி பாருங்க, உடனே மிரண்டு உசுர் குறைஞ்சி போவான். போகிற வழியில் புங்க மரத்தில் ஒரு கிளி இருக்குது, பார்த்துட்டு போப்பான்னு சொல்லி பாருங்க. கிளியா இருக்கா, நான் போகிற வரைக்கும் இருக்குமா, பச்சை கிளியா பஞ்சவர்ண கிளியான்னு 1000 கேள்வி கேட்பான். போகிற வழியில் ஒரு புலி இருக்குது, பார்த்து போப்பான்னு சொல்லி விட்டுருங்க, ஒரு கேள்வியும் கேட்காம எங்கள் ஊர் அதுக்கு எதிர் திசையில்னு ஓடியே போவான். கெட்டது எப்போவுமே கேள்வி கேட்க விடாமல் ஒட்டிக்கிறோம். கட்டையனுக்கும் அப்படி தான். பயந்து போச்சு சொக்கத்தேவம்பட்டி. பெரிய முக்கி பாவம் கிளண்டு போனவ. அத்து விட்ட கருவாச்சி வேற அத்துவான காட்டில் நிற்கிறான். வீட்டுக்கு ஒரு ஏறு போய் உழுது கொடுங்கப்பான்னு சொல்லியிருந்தா ஒரு பைய உழுக போயிருக்க மாட்டான். ஊரில் உழுக போனவன் வீடு திரும்ப மாட்டான். கருவாச்சி காடு உழுக எவனும் போகாதுன்னு கட்டையன் கமுக்கமாக பரப்பவும் எதுக்குடா பொல்லாப்புன்னு அவனவன் இஞ்சி இறுக்கிட்டான். பெரிய முக்கி மேலே வெறுப்பில்லை, கட்டையன் மேலே பயம். பொண்டாட்டி தப்பான வழியில் போகிறாங்கிற சங்கதி ஊர் தெரிஞ்சு நாடு தெரிஞ்சு கடைசியாக தான் புருஷனுக்கு தெரியுங்கிற மாதிரி ஏர் மாடு தடுத்து வச்சிருக்கிறது கட்டையன் வேலைதாங்கிறது 5ஆம் நாள் தான் தெரிய வருது பெரிய முக்கிக்கு. அட பாவி பயலின்னு நெஞ்சை பிடிச்சி உட்காந்து போனாக தாயும் மகளும். காடுகரை பூரா உழவாயிருச்சு. இந்தான்னு ஈரம் போய்க்கிருக்கு. இன்னும் 2 நாள் விட்டால் உழவு இறங்காது, விழுந்த விதை முளைக்காது. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு ஆளில்லாத ஊருக்குள்ள அவள் அலைய அரச மரத்து அம்பலக்கல்லில் படுத்து கிடக்கான் கேப்பக்களியான். கட்டின வேட்டியோட வெறும் உடம்போட தலைக்கு வச்சா களவு போயிரும்னு துண்டை சுருட்டி தொடையிடுக்கில் வச்சு படுத்திருக்கான். பாவம், பிறவியிலேயே வாயும் பேசாது காதும் கேட்காது. அவனுக்கு குடும்பம் இல்லை, ஒத்த ஆள். 2 மாடுகளும் 3 செம்பளி ஆடுகளும் தான் சொந்த பந்தங்க. இவன் கஞ்சிக்கு அதுக்கு பொறுப்பு, அதுக்கு தீனிக்கு இவன் பொறுப்பு. ஒரு கெட்ட பழக்கமில்லை அவனுக்கு. உழைச்சி பிழைக்கிற சன்னியாசி. ஒரு பிறவி முடிஞ்சாதான் இன்னொரு பிறவின்னு சாமியார் சொல்கிற மாதிரி ஒரு வேட்டி கிழிஞ்சாதான் இன்னொரு வேட்டிங்கிறது அவன் பொருளாதார ஐதீகம். அவனுக்கு இன்னும் உள்ளதெல்லாம் ஒரே ஒரு ஆசை தான், நெல்லுக்கஞ்சி. நெல்லுக்கஞ்சினா உசுறு கேப்பக்களியானுக்கு. தைப்பொங்க தீபாவளிக்கு தான் நெஞ்சுக்களிங்கிற ஆடம்பரமெல்லாம். அப்போ கல்யாண வீடு கருமாதி வீடுகளில் 2 இலை வாங்கி ஒன்று மேலே ஒன்று போட்டு உட்காந்துருவான். மேல் இலையில் பந்தி சோத்தை வாங்கி தின்னுப்புட்டு அந்த இலையை எடுத்தெறிஞ்சிட்டு வேட்டியில் கையை தொடச்சி 2ஆம் இலையை விரித்து 2ஆம் பதிக்கு வந்த ஆள் மாதிரி அங்கேயே உட்காந்துருவான். இப்போ மூச்சு விடுற போன மாதிரி உறங்குறான். கத்தி கத்தி பார்த்தா பெரிய மூக்கி. அவன் எந்திரிக்கலை. காற்று சத்தம் போட்டான் கல் எந்திரிக்கும். ஒரு குச்சி எடுத்து அடித்து எழுப்புனான். கணா கண்டு எந்திரிச்சவன் மாதிரி மேலையும் கிளையும் முழிச்சவன் கரட்டையை நிறுத்திட்டு கொட்டாவியை விடுறான். எந்த மொழியில் பேசினாலும் காசில் பேசுகிற மாதிரி வருமா? அதுலேயும் இவன் வாய் பேசாதவன். அண்டை அடகு வச்ச 7 ரூபாயில் விதத்தானியதுக்கு 2.25 ரூபா போக முடிஞ்சு வச்சிருந்த 1.25 எடுத்து கொடுத்து உழுகவாப்பான்னு சாடையில் சொல்லவும் அவன் தலையை சுருண்டி கர்ரு புருன்னு முறங்குறான். சாமியை கும்பிட்டு அவன் மேலே பிரம்மாசுரத்தை எடுத்து எறிஞ்சா பெரிய முக்கி. பச்சை நெல் குத்தி மத்தியான நெல்லுக்கஞ்சி உருண்டை பிடிச்சி தாரேன்னு சாடையில் சொல்லவும் அது வரைக்கும் கண்ணில் விட்டிருந்த உறக்கம் ஓடியே போச்சு கேப்பக்களியானுக்கு. சரின்னு தலையாட்டிட்டான். பாதி கிணறு தாண்டிட்டா பெரிய முக்கி. இன்னொரு ஏருக்கு என்ன பண்ணுறது? முக்குருணி வீட்டுக்கு ஆடிக்கு விருந்தாடிக்கு வந்திருக்கான் அவன் மருமகன் சவட்டையான். பின்னத்தேவம்பட்டி பிறப்பு, நல்ல இளந்தாரி, மாடு மாதிரி வேலை செய்வான். ஆனால் சாராயமும் கஞ்சாவும் கொடுத்தா வேட்டியை கலத்தி கொடுத்துட்டு வெறும் ஆளாக வீட்டுக்கு வந்துடுவான். சுற்றி வளைச்சி பார்த்தா பெரிய மூக்கிக்கு முக்குருணி நாத்துனா முறையில் வந்து சேருவான். உழுது முடிச்சு அவள் மாடுக 2ம் தொழுவில் இருக்குது. எப்பா முக்குருணி மருமகனே, சாமியாக பார்த்து உன்னை அனுப்பியிருக்கிறாசான். காடு உழுது கொடுத்துட்டு போன்னு அவள் காசை எடுத்து நீட்ட விருந்தாடியாக வந்திருக்கிறவன் வேலைக்கு போனால் மதிப்பு கம்மின்னு அவன் மரியாதை பார்க்க முந்தானையில் ஒழிச்சு கொண்டாருந்த சாராய சீசாவை எடுத்து நீட்டி ஓங்கி அடித்தா உடைச்சா அவன் மரியாதையை. சீசாவா லேசா அவனை தலையாட்டிட்டான். சரின்னு சொன்ன சவட்டையன் இன்னொரு குண்டை தூக்கி எறிகிறான். நல்லா வந்துடுவேன் நல்லாத்தான். நேற்று உழுக போன மயிலக்காலை பின்னங்கால கொளியடி எந்திரிக்க மாட்டாமல் கிடக்கு. கடப்பாட கவுண்டரு விடிய வந்து ஏற்கலப்ப வேணும்னு இரவல் வாங்கிட்டு போயிருக்காரு. என்னை என்ன பண்ண சொல்கிறேங்கிறான். பையில் போட்டுக்கிட்டு சீசாவையும் இறுக்கி பிடிச்சிட்டு, என் பூமியில் மழை விழுக வழி காமிச்ச சாமி விதை விழுக வழி காமிக்கலையேன்னு மருகி நின்னா பெரிய முக்கி. மூஞ்சியில் திடீர்னு ஒரு தெளிச்சி. எப்பா சாமியாக வந்த சவட்டையா, எங்கள் வீட்டில் ஒரு ஏற்கலப்பை இருக்கப்பா, பூர்வீக கலப்பை, அதை எடுத்துக்க. ஒத்த மாடு நீ வச்சிருக்க, ஒத்த பசு நான் வச்சிருக்கேன். அதை ஏரில் பூட்டி ஓட்டிக்க. கணக்கு சரியாக போச்சா? காடு வந்து சேரப்பா விடிய. மனுஷன் அடைக்கிற கதவை சாமி திறக்கும்டா, வாடா. விடிய காடு வந்து சேர்ந்துருச்சு 2 ஏரும்.
இல்லாதவன் முழுசா கழிக்க முடியாத கடன் கப்பி மாதிரியே இன்னும் மிச்சம் இருக்கு இருட்டு. கத்தாழம் புதருக்குள்ள காடைகளும் கதுவாளிகளும், வேப்ப மரத்தில் காக்காயும், ஒடசாலி மரத்தில் மைனாக்களும் இன்னும் எந்திரிக்கலையா சூரிய பகவானேன்னு கிழக்க கிண்டல் அடித்து கத்துதுக. பாறையில் துண்டை உதறி தூசு தட்டி வேத்தியை அவுத்து சுருட்டி அதில் வச்சு காற்றுல பறந்துடும்னு ஒரு கல்லையும் தூக்கி வைக்கிறானுங்க கேப்பக்களியானும் சவட்டையனும். என்னமோ அழுக்கு பட்டுருவான். அதுக்கு மேலே அழுக்கு சேர எந்த மூலையிலையும் இடமில்லாத வேட்டியில் தூக்கி வச்ச கல்லுக ரெண்டும் புண்ணியம் பண்ணதுக. அதுகளுக்கு மூக்கு இல்லை பாருங்க. கிழக்கு முகமாக நின்று பூமியை கும்பிட்டு உதப்பட்டி எடுத்துக்கிட்டா பெரிய முக்கி. 2 புடி பிடிக்கும் அந்த விதைப்பொட்டி. ஒரு குறுக்கத்துக்கு அளவு தானியம்னு கணக்கு இருக்கு அவளுக்கு. ஒரு படி சோளம், காப்படி எள்ளு, கல்லுப்பயிறு, காணப்பயிறு, தட்டாம்பயிறு, மொச்சை, துவரை எல்லாம் வகைக்கு அரைக்காப்படின்னு கலந்து வச்சா ஒரு குறுக்கம். விதைச்சி முடிக்க ஒரு கை விதை மிச்சம் இருக்கணும். 2 கையிலையும் விதைப்பொட்டியை எடுத்து அதை இடது மார்பில் இரியத்தோடு வச்சு எணைச்சி அணைச்சி குலதெய்வத்தை நினச்சி வலது கையில் விதையை அள்ளி விதைப்பொட்டியில் ஓங்கி அடித்து விதைச்சிக்கிட்டே நடந்து போகிறா பெரிய முக்கி. 2 பாக தூரத்துக்கு செதறி ஓடி விழுகுதுக விதைக. கோயில் மணி சத்தமெல்லாம் சத்தமில்லை ஒரு விவசாயிக்கு. விதைக்கையில் தானியங்க விதைப்பொட்டியை முட்டி மோதி தெரிச்சு விழுகிற சத்தம் இருக்கே, அந்த சத்தத்துக்கு கீக்கொண்டது தான் சகல சத்தமும். பெரிய முக்கி ஒரு குறுக்கம் விதைச்சி முடிக்க 307 கேப்பக்களியானும் 507 சவட்டையனுமா உழவுல கூட்டிட்டாக. சும்மா சரப்புறன்னு சரள கல்லு கூட சண்டை பிடிச்சிக்கிட்டே செம்மண்ணை பொழந்து செந்துருக்கம் பூசிக்கிட்டே விதப்பு உழவு போட்டு போகுதுக கலப்பைக. கஞ்சி பொழுதுக்குள்ளே ஒரு குறுக்கம் உழுது முடிச்சு பெரிய மூக்கி கரன்னு கரைச்சி ஊற்றின கம்பங்குள்ள கழுவாத 2 கையிலையும் வாங்கி சுட்ட மிளகா வெத்தலை சுரீர்னு கடிச்சு மடமடன்னு குடிச்சு போட்டு ஆவாரங்கொலைய உருவி கை தொடச்சி இடுக்கில் இருக்கிற கூலை கோவணத்தில் தடவிக்கிட்டு அடுத்த குறுக்கம் பார்த்து மேலி எழுத்துனாக 2 பேரும். இங்கே இது இப்படி இருக்க, அங்கே பச்சை நெல்லை உரலில் போட்டு குத்தி எடுத்தா கருவாச்சி. அதை சோறாக்கி குழஞ்சும் குலையாமல் இறக்கி உருண்டை பிடிச்சி புளிச்ச தண்ணியில் போட்டு 6 ஆளுக்கு குண்டான கஞ்சியை எடுத்து குத்துச்சட்டியில் போடுறான். உழவு காட்டில் 4 ஆள், இவளை சேர்த்து 5 ஆள். கஞ்சி கணக்கில் கேப்பக்களியான் 2 ஆள், ஆக மொத்தம் 6 ஆள். மறுமாத்தம் இல்லை. குத்துச்சட்டியை தலையில் வச்சு தூக்குவாளியை கையில் பிடிச்சி முத்துக்கருப்பு கடையில் மறு மாதத்துக்கு வெங்காயம் வாங்கி அவள் முந்தானையில் முடிய பெரிய முக்கி காட்டில் உழவு நடக்குதடாங்கிற உழவு போயிருச்சு கட்டையனுக்கு. நெல்லுக்கஞ்சி வருதுன்னு நினப்பிலேயே 2 குறுக்கத்தை நெருக்கி முடிக்க கருவாச்சி வாரது தெரியுது கரட்டு மேட்டில். நெல்லுக்கஞ்சியை கண்டதும் கேப்பக்களியான் மலர்ந்து ஒரு உருண்டைக்கு 2 வெங்காயம் வாங்கி கருவேலங்காயை திங்கிற வெள்ளாடு மாதிரி கரைச்சின்னு மெல்றான் பாவம். இவங்களையெல்லாம் கஞ்சி குடிக்க விட்டுட்டு 3வது குறுக்கம் விதைச்சி முடிச்சு மூஞ்சி தொடச்சி வந்த பெரிய மூக்கி கடைசி உருண்டை தின்னு கை துடைக்கிறதுக்குள்ளே எந்திரிங்க பொழுதிருக்க உழவு முடியணும்னு எல்லார் காலையும் வெந்நியை ஊத்துறா. பெரிய மூக்கி முள்ளு வெட்ட கருவாச்சியும் கொன்னவாயனும் கல் புறக்கி போட 3ஆம் குறுக்கத்தில் 2 சால் ஊட்டி 3ஆம் சாலுக்குள்ளே 307 நுழைய நிறுத்துங்கடா ஏறன்னு சத்தம் கேட்குது. யார் என்னான்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஏர் உழுகிற ஆளுக மேலே சரசரன்னு கல்லெறி விழுகுது. மாட்டு திமிழ் மேலே விழுந்து உடஞ்சி செதறதுக மண்கட்டிக. வெறுன்னு காற்று கிழிச்சு வந்த கை கம்பு ஒன்று கேப்பங்களியான் மாட்டு கும்பில் மாட்டி நிற்கிது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கண்ணை பார்த்தது புத்திக்கு எட்டுறதுக்குள்ளே ஏற வந்து மறிச்சிட்டானுங்க கட்டையும் ஆளுக. உலக்கையனும் சலம்பல் பாண்டியும் பன்னியாம் பேரனும் கறிக்கஞ்சிக்கு அலைகிற 4-5 காளி பயல்களும் 2 ஏர் மாட்டையும் சுற்றி வளைச்சி கட்டி நிற்கிறாங்க. கெட்ட வார்த்தை சொல்லி வஞ்சிக்கிட்டே ஒருத்தன் கேப்பங்களியான் உருமாவில் அழுக்கிறான். அவன் தஸ்ஸு புஸ்ஸுன்னு உருமாலை காப்பாற்ற கையை மேலே தூக்கவும் கோவணத்தை உருவி எரிய பார்க்குறான் ஒருத்தன். ஏய், யாரை கேட்டுறா ஏற பூட்டினீங்க, அவுத்து விடுங்கடா. பெரிய மூக்கியும் கருவாச்சியும் பதறி நெஞ்சிலடிச்சு ஓடி வராக. உலக்கையனை பார்த்து கேப்பக்களியான் பயந்து போனாலும் சவட்டையன் சண்டை பிடிக்கிறான். இந்தாப்பா, காட்டுக்காரி அவ, காசு வாங்கினவன் நான், இடையில மறிக்க நீ யாரு? நான் யாருன்னு கையில் சொல்லவா வாயில் சொல்லவாடா? ஏய், நீ எந்த ஊர்றா? பின்னத்தேவம்பட்டி. சொக்கத்தேவம்பட்டி சும்மா இருக்க, பின்னத்தேவம்பட்டிக்கு என்னடா பெரியதனம்? இப்போ குறுக்க வந்து விழுகிறா பெரிய முக்கி. ஏலே உலக்கையா, இது நல்லா இல்லை. பொம்பளை பாவம் வந்தா நீ புழுத்து சாவடா. நாங்கள் புழுத்து செத்தா நீ செத்து புழுக்க போகிற. போடி கிளவி போடி. சலம்பல் பாண்டி பிடிச்சி ஒரு தள்ளவும் மாட்டுக்கால்களுக்கு மத்தியில் ஓடி விழுந்து போனா பெரிய முக்கி. யாத்தேன்னு கத்தி கருவாச்சி ஆத்தால தூக்க போக, ஏலே பொண்டுக பயல்களா,
கிளவியையும் மகளையும் ஏண்டா இந்த பாடு படுத்துறீங்கன்னு சவட்டையன் சத்தம் போட, நேக்கா இடுக்கில் மலார்னு உள்ளே புகுந்து சவட்டையன் சங்க பிடிச்சி புட்டான் பண்ணியான் பேரன். நீ யாரா அதை கேட்க? கருவாச்சி நீ வச்சிருக்கியா? ஏய் ஏய் இது நல்லால. அப்போ அவள் ஆத்தால வச்சிருக்கியா? ஏய் அவள் எனக்கு நல்லாத்தாடா. கருவாச்சி எனக்கு அக்கா தங்கச்சிடா. உறவு முறை தெரியுதுல, ஊர் முறை தெரியாதா உனக்கு? எங்களை மீறி எவனோ இந்த காடு உழுகப்படாது. ஓ மாட்டை அவுத்துட்டு ஓடி போயிரு. உழவு மாடுகளை தும்பு திரிச்சு விட்டு அதுக வாளுகளில் ஆளுக்கு ஒருத்தனா கடிக்க விட்டா போதுமடா சாமின்னு ஓடுதுக ரெண்டும். உழவு காட்டு வழியை மாடுக பின்னாலேயே விரட்டி போகிறான் கேப்பக்களியான். இது என்னடா இது, கேனப்பகைய ஊரில் கிறுக்கு பைய நாட்டாமையாக இருக்குன்னு உழுத வரைக்கும் போதும்னு ஒத்த மாட்டை அவுத்துக்கிட்டு வெளியேறிட்டான் சவட்டையனும். வந்த சோழி முடிஞ்சதுடா சாமின்னு தவ்வாலம் போட்டு ஓடி போயிட்டானுங்க காலி பயலுக. ஆகாயத்துக்கு கீழே அந்த அத்துவான காட்டில் 2 பொம்பளையும் ஒரு பசுமாடு அனாதையாக நிற்கிறத பார்த்து விக்கி விக்கி அழுகிறான் ஒன்றும் பண்ண முடியாத கொன்னவாயன். மகளை கட்டி பிடிச்ச ஆத்தா அழுக, ஆத்தாளை தேத்தி மக அழுக. பொட்டைகளை இப்படி அழுக வைக்கிற பழக்கமெல்லாம் எங்கள் மாட்டு சாதியில் கிடையாதுன்னு பசுமாடு பார்த்தழுக. இளவு வீடாகி போச்சு உழவு காடு. 3ஆம் குறுக்கம் 3 சாலை இன்னும் உழுகலை. விதைச்ச விதை பூமியில் கிடக்கு. இன்னைக்குள்ள உழுகாட்டி சோளத்தை புறா தின்னுட்டு போயிடும். மொச்சப்பயிறு கல்லுப்பயிறு தட்டாம்பயிரை காடை கவுதாளியை முழுங்கிட்டு போயிடும். எள்ளு காணப்பயிரை எறும்பு இழுத்துட்டு போயிடும். படக்குன்னு எந்திரிச்சா கருவாச்சி. அழுகாத ஆத்தான்னு கண்ணை தொடச்சான். வெட்டருவாலை எடுத்து நட்டு வச்சா வரப்பில். ஏற்காலில் ஒரு பக்க நேக்கால ஒத்த பசு நிற்க மறுபக்க நேக்கால தூக்குனான். பசு உயரத்துக்கும் தன் நெஞ்சுக்கும் நேக்கால நேர் பண்ணினான். அது ஒத்த மாடு. நான் தாண்டி அத்தா உன் தொத்த மாடு போட்டு ஏறனா. மூக்க சிந்தி எரிஞ்சு எந்திரிச்சு ஒரே ஏற்கலப்பையில் ஒரு பக்கம் பசுவையும் மறுபக்கம் மகளையும் பூட்டி உழுது வாராயா பெருமுக்கி. தலைக்கு மேலே பறந்து போகிற சாயங்கால பறவைக இந்த பூமியில் இப்படி ஒரு கூத்தும் உண்டுமான்னு வானத்தில் கொஞ்ச நேரம் நின்று பார்த்து நிதானமாக பறக்குதுக. அவள் உழுக உழுக செம்மண்ணா ரத்தம் கசியுது பூமி. உழுது முடிச்சு மகளை கட்டி பிடிச்சி அவள் அழுக, நானும் உன் மகதானே என்னையை கட்டி பிடிச்சி அழுக மாட்டியான்னு பசுமாடு ஒரு பார்வை பார்க்க 2 மகள்களையும் கட்டி பிடிச்சி, நான் பிறந்த நேரம்தான் நல்லா இல்லை, நீ பிறந்த நேரமும் நிம்மதி இல்லைன்னு காடு தீ பிடிக்க கத்தி அழுகிறா பெரிய முக்கி. இந்த வேதனையை காண பொறுக்காம நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே மலைக்கு பின்னால் போய் விழுகுது சூரியன். பகுதி 8. ஊருக்கே தெரியுது. கட்டையும் ஆளுக பெரிய முக்கி உழவு காட்டில் ஏர்மாடுகளை மறைச்சு தும்பு திரிச்சு விட்டதும் ஆத்தாலும் மகளுமா உழுது உழுது வந்ததும் பாய்ப்பைய இன்னும் என்னென்ன வேஷங்கட்டி வெளியேற போகிறானோன்னு ஊரே பதறுது. இதை விடப்படாது. உருமா பெருமா தேவர்கிட்டையும் சுப்பஞ்செட்டியார்கிட்டையும் ஒப்பிக்க வேண்டியதுதான். கூழ் செட்டியில் பிடிச்ச அடிக்கருப்பை காக்கா சிப்பியை வச்சு சொரு சொருன்னு சுரண்டிக்கிட்டே அவள் யோசிக்கிறப்ப நேற்று விதைச்ச உழவு காடு பார்க்க போயிருந்த கொன்னவாயன் ஒரு மாதிரி கலவரத்தோடு ஓடி வர்றான். படங்காமல் பேசுகிறான் மூச்சு வாங்கிக்கிட்டே. பே பே பெரியாத்தா, ஊர்காடுக எல்லாம் நே நே நெருக்கி முளைச்சிருக்கு. நம்ம காடு மட்டும் ஆ அங்கொன்னும் இங்கொன்னுமா முளைச்சிருக்கு. விட்டா அழுதுருவான் போல இருக்கு. கெக்க கெக்கன்னு சிரிக்கிறான் பெரிய மூக்கி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆத்தா சிரிக்கிறாளேன்னு அண்ணாந்து பார்க்குறா. கொட்டத்தில் விளக்கமாற வச்சு சாணியோட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற கருவாச்சி. தண்ணி குடித்த பசுவும் பார்க்குது தலையை தூக்கி. பெரிய முக்கி சொல்கிறான், விதைச்சி வீடு வந்தா விடிய முளைச்சிருமா உழவுக்காடு? அதுக்கு ஒரு கணக்கு இருக்குடா மகனே. 7 நாள் ஆகும் மொச்சையும் தட்டாம்பேரும் முளைக்க. கல்லுப்பயிரும் சோளவும் முளைக்க 4 நாள் ஆகும். 3 நாள் ஆகும் எள்ளு முளைக்க. காணப்பயிறு ஒன்று தாண்டா ஒரே ராத்திரியில் மல்லுக்குள்ளே மலர்ந்து விடிய முளைச்சிருக்கும். நீ காணப்பயிறு முளைச்சதை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கடா கேனப்பயிலே. போடா போய் வேலையை பாரு. இந்தாத்தா கருவாச்சி, கும்பாவில் கூழு ஊற்றி வச்சிருக்கேன் கொன்னவாயனுக்கு. பாவம், ஒரு பட்டை மிளகா இருந்தால் சுட்டு கொடு. பெருமாத்தேவர் வீடு வரைக்கும் ஒரு 8 போயிட்டு வந்துடுறேன். உருமா பெருமாத்தேவரும் சுப்பஞ்செட்டியாரும் பொடிநடையாக பொழுத சாய போனப்ப மேல் குடிச்சிட்டு இருந்தார் சடையத்தேவர். வெதுங்கிற வெண்ணி வெளாவி கைக்கு வாட்டமாக அண்டாவை உரலை தூக்கி வச்சு ஒசரம் பண்ணி குளிக்கையில் ஒரு அலுப்பு வந்ததுன்னா உக்காந்த அழுக்கு தேய்க்க ஒரு தலைப்பகையும் வாசலில் போட்டு முன் அண்ணா கயத்தில் சொருகின கோவணத்தை இழுத்து பின் அண்ணா கயத்தில் சொருகிட்டே வாங்கப்பான்னாரு. அவர் சொருகிறதுல தப்பு கிப்பு வந்துடக்கூடாதேன்னு சாமியை கும்பிட்டுக்கிட்டு வாரோம். நாங்கள் 2 பேரும் வயசான காலத்தில் முக்கி முக்கி வர்ற மூத்திர மாதிரி சன்னமாக கால் வழியை வெண்ணி ஊற்றி பதம் பார்த்து நிற்கிற சடையத்தேவரை தோட பார்த்தா பெரியாளுக செத்து போனால் அரைக்கம்பத்தில் பறக்குமா இல்லையா கொடி, அப்படி இருக்குது.
என்னப்பா தெக்கும் வடக்கும் சேர்ந்து வந்தது மாதிரி ஊர் பெருசுக ரெண்டும் ஒன்றா வந்திருக்கீங்க? பெருசுக 2 பேரும் சடையத்தேவர் குளிக்கிற கண்காட்சியை கண்டுக்கிட்டே வேற ஒன்றும் இல்லைப்பா. இந்த வருஷம் நல்ல மழை, காடு கரையெல்லாம் விதப்பாகி போச்சு. இது சொல்லத்தான் வந்தீங்களாக்கும். நான் வெளியூர்காரன், இன்னைக்கு தான் புதுசாக இந்த ஊருக்கு குடி வந்திருக்கேன் பாரு. அதுக்கு இல்லைப்பா, மழை எல்லாருக்கும் பொதுவாக பெய்கிற மாதிரி நீதி நேர்மையும் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும்ல. 100ல் 1 பேச்சு. அதுக்கு என்ன இப்போ? வேறொன்றும் இல்லைப்பா, அத்தை விட்ட கழுதைய பொழைச்சி போடின்னு சொல்கிறத விட்டுவிட்டு அவங்க குடிக்கிற கூழ்லையே மண்ணள்ளி போடணும். தொட வழியாக வெந்நீரை ஊற்றி சுகத்தை காலில் இருந்து தர வரைக்கும் விஸ்தாரமாக பரவிட்டு தீரப்போகுதுடா அந்த சுகங்கிறப்ப இன்னொரு காலில் ஊற்றிக்கிட்டே யார் கூழ் யார் மண் பிடிபடலையப்பா. பிடி கொடுக்காம பேசுகிற சடையத்தேவர். இது என்னப்பா கதையாக இருக்குது? பழந்திண்ட குரங்கு கொட்டையறியாதா? உழவுக்காட்டில் போய் ஏற மறிக்கிறதும் பொட்டச்சிகளை பிடிச்சி தள்ளுறதும் நல்லாவா இருக்குது? சாமி சத்தியமா நான் பார்க்கலப்பா. நீ பக்கத்தில் இருந்து பார்த்தேன் நான் சொல்கிறோம். நாளை பின்ன இது நடக்கப்படாதப்பா. கட்டையனுக்கும் சொல்லி வை. தலைக்கு மேலே வந்த பையன் தகப்பன் பேச்சை கேட்குறானா? கேட்குறேன். உடம்பு நனைய தண்ணி ஊற்றி உக்காந்து கால் நீட்டி எட்டிய பாகத்தை கையாலையும் எட்டாத பாகத்தை சொம்பாலையும் அழுக்கு தேய்ச்சி பித்த வெடிப்பில் வரி வரியாக பொழந்து நிற்கிற குதிகால அண்டா வச்சுருந்த உடல் அடிவாரத்தில் கரகரன்னு தேய்க்கவும் விறுவிறுன்னு வெளியேறுதுக உள்ளிருந்த சீவராசிக. தேவரும் சுப்பஞ்செட்டியாரும் வெளியேறிட்டாக. 3 வாரமாச்சு. பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது பயிர் முளைச்ச காடு. சும்மா பச்சை தீப்பிடிச்சி எறிகிற மாதிரி இருக்குது பூமி. ஒரு சாம் உயரத்துக்கு வளர்ந்து தோகையை சொலட்டி சிலம்பாடி நிற்கிற சோளப்பயிரும் முளைச்சி எந்திரிச்சு கொடியோட பார்க்குற பயத்தஞ்செடிகளும் உனக்கு நான் மொதமான ஒன்றை பார்த்து சிரிச்சுக்கிட்டே காத்தோட பளிஞ்சடுகுடு ஆடி பழகுதுக. ஒரு சின்ன தூத்த விழுந்தா போதும், பதம் கிடைக்கும். 1 வாரத்தில் களை எடுத்துடலாம். என்னமோ கடனுக்கு வட்டி மாதிரி காடெல்லாம் மண்டி கிடக்கு களை. அருகு மகிழி தொகிலி ஊசிக்கோரை குப்பமேனி குமிட்டிக்கீரை தும்பை நெருஞ்சி ஆடு தின்னா பாலை ஞாயிறுவி எல்லாம் எங்களுக்கும் தான் இந்த பூமி சொந்தம். ஏகத்துக்கும் முளைச்சி கிடக்கு. சாரணத்தி அடைஞ்சு கிடக்கு சரஞ்சரமா கொடியோடி. ஒரு கையில் பசுமாட்டை பிடிச்சி மேய விட்டுக்கிட்டே குத்துக்கல் மேலே உக்காந்து யோசிக்கிறா கருவாச்சி. ஆத்தா விதை மட்டும்தானே விதைச்சான், எங்கிருந்து களை வந்துச்சு? களைக்கு ஏது விதை? பூமியும் பொழப்பும் ஒன்று தான் போல இருக்கு. நன்மையைத்தான் விதைக்கிறோம், கூடவே தீமையும் முளைக்குது. தினை விதைச்சவன் தினையை மட்டுமே அறுக்கிறதில்ல, களையையும் சேர்த்து தான். விதைச்சி முளைக்கிறது மதி, விதைக்காமல் முளைக்கிறது விதி. களையை கொத்தெடுத்து சுருண்டு எறிகிற மாதிரி விதியை மதியால் வெல்லலாமா இல்லையா? பார்ப்போம். செய்ச்சா சந்தோஷம், தோத்தா அனுபவம், பார்த்துருவோம். கார்த்திகை மாதம் ஏச்சாலும் களை எடுப்பு மழை ஏற்காதப்பா. ஊரில் சொல்லி அலையுங்க பெருசுங்க. 70-80 வருஷமாக ஆகாயத்தையும் பூமியையும் பார்த்து பார்த்து பழகின கண்ணுக பொய் சொல்லுமா? பூவாளி மாதிரி சிந்தி செதறி விழுந்துருச்சு புரட்டாசி மலை. தூர் நனைய இல்லாட்டியும் வேர் நனைய. தோளில் கொத்து வச்சு தூக்குச்சட்டியை கையில் பிடிச்சி தலையில் முண்டு போட்டு ஊற வச்ச கம்பரிசியோ சாமரிசியோ வாயில் அள்ளி போட்டுக்கிட்டு ஊரை மென்னுக்கிட்டு திசைக்கு 50-60 ஆளாக போகிறாங்க பொம்பளை ஆளுக. அப்போ ஊருக்குள்ளே காடு கரைகளில் ஊடுருவி வாராயா கட்டையன் ஆளுக. ஏ மாயக்கா, களை எடுக்க உனக்கு சம்பளம் எம்பிட்டு? 1/2 ரூபா. களை எடுக்காமல் இருக்க சம்பளம் 3/4 ரூபா. போகாத கருவாச்சி காட்டுக்கு, ஓ ஆளுகளையும் போக விடாத. மாயக்கா விலை போயிட்டான். இந்தா பாரு முண்டியம்மா, கருவாச்சி காட்டுக்கு களை எடுக்க போகிறதா இருந்தா போ. அப்புறம் எங்கள் காட்டுக்கோ எங்கள் பங்காளிக காட்டுக்கோ ஆயுசு பரியந்தம் வேலைக்கு கூப்பிட மாட்டோம். யோசிச்சுக்கம்மா. 3 குறுக்க முக்கியமா 30 குறுக்க முக்கியமா? முண்டியம்மா மிரண்டு போனான். பணம் பையன் 2க்கு தான் விவரம் அறியாத மக்க பணிஞ்சு பாலாக போகிறது. விடிய புலம்புல கூட்டிட்டா பெரிய முக்கி. களை எடுக்க நாதி இல்லையே, என் காடு போச்சே, விதைச்சது போச்சே, மகளை மாடாக்கி வம்பாடு பட்ட உழுத காடு முழிச்சிருக்க முழிய தோண்ட மாதிரி மூலியாக போயிரும் போலிருக்கே. ஏண்டி கருவாச்சி, என்னைக்கும் இல்லாத உறக்கம் இன்னைக்கு என்னாடி? எங்கே இருக்கவன்? சுற்றி முத்தியும் பார்த்து மகளை காணோமேனு நெஞ்சில் அடித்து முந்து பார்த்தா கையில் கொத்தோட காலில் செம்மண்ணோட கிறங்கி கிறுகிறுத்து வெளியிருந்து வீட்டுக்குள்ளே வர்றா கருவாச்சி. கவலைப்படாதான், களை வெட்டியாச்சு. பாதகத்தி மகளை என்னாடி சொல்கிற? சுப்பலாபுரம் ஆளுகளுக்கு சொல்லிவிட்டு 4 ரூபா எச்சா கொடுத்து நிலா வெளிச்சத்தில் விடிய விடிய களை எடுத்து முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரேன். துட்டு பசுமாடு சாணியை குமிச்சு குமிச்சு எருவாக்கி வச்சுருந்தேல, அதை ஆமைய கிழவனுக்கு 4 ரூபாய்க்கு விற்றேன். யாத்தே, நீ பொழைச்சாலும் பொழைச்சிருவ போல இருக்கே. மகமேல விழுந்து கட்டி பிடிச்சி ஆசை தீர அழுது பித்தேறி போனால் பெரிய முக்கி. அடுப்பு சாம்பலை அள்ளி தெள்ளி பல்லு விளக்க போனால் கருவாச்சி.
ஒரு மாதமாக ஒரே யோசனை பெரிய மூக்கிக்கு. எப்படி பொழைக்க போகிறா என் மக இந்த ஊரில்? உழவு காட்டில் ஏற மறைக்கிறான், களை எடுக்க விடுறான் இல்லை, நெஞ்சில் வம்ம வச்சு அலையிறான். இன்னும் என்னென்ன செய்ய காத்திருக்கானோ? எத்தனை நாளைக்குத்தான் ஓடி வரும் முதலக்கம்பட்டி சொந்தக? எத்தனை முறை தான் நியாயம் கேட்டு கொடுப்பாக உள்ளூர் ஆளுக? என் கண்ணுள்ள கால வரைக்கும் என் மக மேலே துரும்பு விழுக விடமாட்டேன். நான் மண்டைய கிண்டைய போட்டுட்டா எப்படி தப்பிக்கும்? புலிக அலையிற ஊரில் பொட்டையாட்டங்குட்டி. இப்படி பல மாதிரி யோசித்து ஊர் பெருசுகளை கலந்து ஒரு முடிவுக்கு வந்து சாவடிப்பட்டிக்கு ஆள் சொல்லி விட்டா பெரிய மூக்கி. பின்னந்தி வெயில், 3 ஆம்பளைக 2 பொம்பளை, ஆக மொத்தம் 5 ஆளுக வராக சொக்கத்தேவம்பட்டி எல்லையில். நல்ல காரியத்துக்கு ஒத்தப்பட எண்ணிக்கையில் போகணுங்கிறது ஊர் ஆச்சாரம். வெள்ளையும் சொல்லையுமா கழுத்தில் சுற்றின அங்கவஸ்திரம் காற்றுல பிறக்க, விலங்கு மாதிரி விரல்களில் மோதிரம் போட்டு கருப்பு வெள்ளை மீசையை முறுக்கி மேலேற்றி விட்டு முன்னே நடந்து வராரு பாருங்க, அவர் தான் சாவடிப்பட்டி விட்டி. மீசை நரைச்சாலும் இளந்தாரி உடம்பு. அந்த வட்டாரத்திலேயே ஏறு கையான ஆள். நிலம் பொலம் தோப்பு துறவு சொந்த கிடைன்னு தாறுமாறான சொத்து. 2 வருஷமாச்சு பொண்டாட்டி செத்து. ஒரே மகளை குள்ளப்புறத்தில் கட்டி கொடுத்துட்டாரு ஒரு பள்ளிக்கூட வாத்தியாருக்கு. ஒரே பையன். பிறவியிலேயே புத்தி மாறாட்டமானவன். சங்கிலி கட்டி சாப்பாடு போடுறாங்க வீட்டில். பூ பழம் தேங்காய் வச்சு மஞ்சப்பையை கையில் பிடிச்சி வரவர் அவர் தங்கச்சி புருஷன். ஐயா மேலே விழுந்தது போக மிச்ச நிலத்தில் விழுந்தாலும் விழுகலாமே தவிர தன் மேலே விழுந்துடக்கூடாதுன்னு தள்ளி கொடை பிடிச்சி வரான் பாருங்க, அவன் வேலைக்காரன். கிளவி விட்டிக்கு நல்லாத்தான். மிளகாப்பழ நிறத்தில் பட்டு சேலை கட்டி வாரவ விட்டி தங்கச்சி. வாங்கப்பா வாங்க வாங்க. குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி பரபரப்பாகி போனால் பெரிய மூக்கி. ஓட்டில் மணலை போட்டு கடலை வறுத்துக்கிட்டு இருந்தா கருவாச்சிக்கு வந்தவங்க யார், எதுக்கு வந்திருக்காக ஒரு விவரமும் தெரியலை. மத்தியானத்துலேருந்தே அவளை நல்ல சீலை கட்ட சொன்னா ஆத்தா. அவள் முந்தானையை இவன் மூஞ்சியில் போட்டு அழுத்தி அழுத்தி எண்ணெய் தொடச்சான். கட்டை சீப்பு வச்சு சீவி வாரி விட்டான். போடி போய் பொட்டு வச்சுக்கன்னு தள்ளி விட்டான். என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ஆத்தாகியே இந்த அழிச்சாட்டியம் பண்ணுறா. எரிச்சலாக இருந்துச்சு கருவாச்சிக்கு. மிச்சரையும் அதிரசத்தையும் பிரித்து தனித்தனி ஏனோ சரியாக வைக்காமல் ஒரே கும்பாவில் 2ஐயும் போட்டு கொட்டி, போடி போ சொந்தக்காரங்களுக்கு நீயே போய் குடிடின்னு விடுறா மகளை. அவங்க ஆளுக்கு ஒரு கை மிச்சரை அள்ளி 4 அதிரசம் 7 பேருக்கு வராதுங்கிற கணக்கில் ஆளுக்கு பாதி கிள்ளி கருவாச்சியை வச்சக்கன் வாங்காமல் பார்க்குறாங்க. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல கை கழுவக்கூடாதுங்கிற சாத்திரத்துக்கு கட்டுப்பட்டு துண்டு வேட்டி சீலையில் தொடச்சிக்கிறாங்க பலகாரம் திண்ட கையை. கருவாச்சி பின்னாலேயே போய் அவள் முதுகுக்கு பின்னால் உட்காந்த விட்டி தங்கச்சி மஞ்சப்பையில் இருந்த மல்லிகைப்பூவை எடுத்து கருவாச்சி தலையில் வைக்கிறான். பூ வைக்கிற சாக்கில் குடுமையை ஒரு இழுக்கிறா. யாத்தேன்னு கருவாச்சி ஒட்டு முடி இல்லை நெசமுடிதான்னு சந்தேசப்பட்டுக்கிட்டா விட்டி தங்கச்சி. ஊமை இல்லை பேச்சும் வருதுன்னு உறுதி பண்ணிக்கிட்டா. உட்காந்த இடத்துலையே அவள் தரம் தண்டி நிறம் உயரம் காதில் கிடந்த தண்டட்டி எல்லாத்தையும் எடை போட்டவ. அவள் கழுத்தை பார்த்ததும் மலார்னு எந்திரிச்சு பதறி போய் ஓடி வந்தான். அண்ணன்கிட்ட போய் காது கடிக்கிறான். என்னே தாலி கட்டி அலையிறவளா பொண்ணு பார்க்க வந்த? அதுக்கென்ன தங்கச்சி, நான் என்ன புது மாப்பிள்ளையா? இந்த வீட்டு மாடு கயிறோடு நிற்கிது. நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறப்ப புடி கயிறு மாற்றிட்டா போச்சு. அப்போ தான் தெரியுது கருவாச்சிக்கு இது ஆத்தா நடத்துகிற கூத்துன்னு. தாழ்வாரத்தை விட்டு திண்ணைக்கு விறுவிறுன்னு நடந்து வந்தான். நீங்கள் எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க? பொண்ணு பார்க்க தான் தாயி உன்னைய. பெரியவங்களாம் வந்திருக்கீங்களே, மாப்பிள்ளை வரலையா? இவர் தான் மாப்பிள்ளை. கழுத்தில் தாலி இருக்கே பரவாயில்லையா? தெரிஞ்ச கதை தானே, பரவாயில்ல. கழுத்தில் தாலி இருந்தால் பரவாயில்லைன்னு சொல்கிறீங்களே, வயிற்றில் பிள்ளை இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லுவீங்களா? வந்தவர்களுக்கு மூச்சு பேச்சு நின்று போச்சு. அரை அடித்து எந்திரிச்சு பெரிய முக்கி கத்துறான். என்னாடி சொல்கிற, குடியெடுக்க வந்தவளே? தனிஞ்ச குரலில் கருவாச்சி சொல்கிறான். ஆத்தா, நான் முழுகாமல் இருக்கேன் 3 மாதம். பகுதி 9. அடி மேலே அடி விழுந்த வீட்டில் இடி மேலே இடி விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு கருவாச்சி பொழப்பு. நல்லதுன்னு நினச்சி நல்ல மனசோடு எடுத்த முடிவு கெடுதலில் போய் முடியுது. தாமரை பூவி இருக்கே, அது தண்ணியில் தான் பிறக்குது. எந்த தண்ணியில் பிறந்துச்சோ அதே தண்ணியில் தான் கடைசியாக அது அழுகி மிதக்குது. தாமரை மொட்டை சூரியன்தான் தொட்டு தொடர்ந்து விடுது. எந்த சூரியன் தொட்டு மலர்த்தி விட்டுச்சோ அதே சூரிய வெப்பத்தில் தான் அது காஞ்சு கருகி சருகா போகுதுன்னு புலவனாருக கவி கட்டுவாங்க. அந்த கவிக்கு சாட்சி கருவாச்சி. சொந்தத்தில் வாழணும்னு ஆசைப்பட்டா அதே சொந்தந்தான் அவள் வாழ்க்கையை பிடுங்கிட்டு வகுத்தில் கொடுத்து அனுப்பியிருக்கு. பாறையில் மழை பேஞ்சா பேஞ்ச மழை தெரிச்சோடும். பாறை அப்படியே நிற்குமா இல்லையா? கருவாச்சி நிற்கிறா கல்லுப்பாறை மாதிரி. பெரிய முக்கி செதறி உடஞ்சி போனான் மழை தண்ணி மாதிரி. பிழிஞ்சு ஓஞ்சு போன ஆரஞ்சு பழத்தை போல் அழுது காஞ்சு போனா பெரிய மூக்கி.
நிண்ட மொழி நிண்ட மேனிக்கு நெஞ்ச பிடிச்சி உக்காந்தவ தான் உனக்கிட்டே இருக்காளே தவிர முழு பேச்சு பேசுகிறாள்ல. பொண்ணு பார்க்க வந்தவங்க குடிக்காம போன கடுங்காப்பி கிடந்துச்சு அடுப்பில். கருவாச்சி அதை ஊற்றி ஆற்றி கொடுக்குறா. முறம் எடுத்து வீசி விடுறா. ஒரு உணர்ச்சியும் இல்லை. நதி மூலம் வத்தி போயிருச்சு போல இருக்கு கண்ணீருக்கு. வீட்டில் 3 மாசமா முட்டுச்சீலை விழுகலைங்கிற சங்கதியை அப்போ தான் நினச்சி பார்க்குறா பெரிய மூக்கி. சாமி பொசை கெட்ட சாமி, என் பொழப்ப கெடுத்த சாமி, மஞ்சப்பூவை காமிச்சு என் நெஞ்சில் குத்துன சாமி, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், என்னையும் என் பிள்ளையும் இந்த பாடுபடுத்துகிறேன். ஒரே ஒரு பாவம் பண்ணேன், என் பிள்ளைக்கு கல்யாணங்கிற பாவம். அந்த பாவத்தை தீக்க தான் அத்து விட்டேன். அத்து விட்ட பாவம் என் மக வகுத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவ வவேன்னு வக்கனை காட்டுதே. என்ன நியாயம்? அந்த பாவத்தை கருவிலையே வச்சு வளர்க்கவா இல்லை அழிக்கவா? ராத்திரியோர ராத்திரியா பெரிய மூக்கி ஓடி வந்து விவரம் சொல்லவும் பேச்சே வரல பெருசுகளுக்கு. பெருமூச்சு விடுறாக, தலைய ஆற்றாக, மீசையும் சேர்த்து உதடு கடிக்கிறாக. என்னத்தை சொல்ல தாயி, ஏதோ வாய் தகராறு, கட்டையும் கூட கோவிச்சிட்டு வந்து உங்கூட இருக்கா கருவாச்சி. இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு தொடுசு இருக்குன்னா கருவை கலைக்க யோசனை வராது. பிரிஞ்ச புருஷன் பொண்டாட்டி பிள்ளை பிறந்தா ஒன்று கூடிடுவாங்கன்னா கலைக்காமல் விட்டுறலாம் கருவை. இப்போ 2 பேருக்கும் துப்புரவா ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. பிள்ளை பெற்று 2 பேரும் ஒன்று சேர போகிறதும் இல்லை. இவ்வளோ சின்ன பிள்ளை, நாளை பின்ன வயசு இருக்குது, வாழ்வு இருக்குது. இன்றைக்கி இல்லாட்டியோ நாளைக்கு ஒருத்தன் கையில் அவளை பிடிச்சி கொடுக்குறப்ப பசுவும் கண்டமாக இருந்தால் பார்க்குறவன் என்ன நினைப்பான்? கண்ணில் கண்ட உசுறு நல்லா இருக்கணும். அதனால் கண்ணில் காணாத உசுறு அழிஞ்சா தப்பில்லை, அழிச்சிரு. அவன் நினச்சதையே ஊர் பெருசுகளும் சொல்லவும் இன்னொரு கும்பிடும் சேர்த்து போட்டு எந்திரிச்சிட்டா பெரிய முக்கி. தள்ளி போடப்படாது, நாளைக்கே களைச்சிடணும் கருவாச்சி கருவை. பாவம், கத்தாழை காட்டுக்குள்ளே பூத்த ஆவாரம் பூவு கருவாச்சி. நாக்கில் போட்டால் கரைஞ்சு போகிற பஞ்சு முட்டாய் மாதிரி லேசான மனசு. ரொம்ப நாளைக்கு முன்னே ஒரு சம்பவம். அழுக்கு துணிகளை அள்ளி குடம் நிறைய திணிச்சிட்டு குளத்துக்கு துவைக்க போனான். விடிய கரையில் போய் நின்னவ தான். ஒரு துணியும் துவைக்காமல் வெயிலேற வீடு வந்துட்டா. கேட்டால் சொல்கிறான், தன்னை மறந்து தண்ணி உறங்குது, எப்படி எழுப்ப? ஒரு நாள் கழுத்து கடுக்க சோளம் சுமந்து போய்கிட்டே இருந்தவ கத்தாழம் புதற கண்டதும் நின்றுட்டா. மயில் தோகை விரிச்சா சுருட்டி வச்சிருமா இல்லையா? எங்கள் கத்தாழையும் தான் தோகை விரிச்சிருக்கு. விரிச்ச பிறகு என்னைக்காச்சும் சுருட்டி வச்சிருக்கா? விட்டா கத்தாழையை கல்யாணமே பண்ணிக்கிறவா போல இருக்கேன்னு சிரித்து விழுந்து போனாக கூட போன கூட்டாளுக. பசுமாடு கண்டு போகிறத பார்த்துருக்கா, ஆடி குட்டு போகிறத பார்த்துருக்கா, கோழி முட்டை போடுறத கூட பார்த்துருக்கா. ஆனால் ரொம்ப நாளாக அவள் இருதய கூட்டில் கட்டி வச்சிருக்கிற ஆசையை 2 இருக்குது. மீன் குஞ்சு பொறிஞ்சு வெளியேறத பார்த்துடணும், பாம்பு சட்டை உரிக்கிறத பார்த்துடணும். ஆனால் இந்த கேடுகெட்ட காலத்துக்கு ஆசை கருவாச்சி கருக்கலைஞ்சு வர்றத பார்த்துடணும். வைத்தியச்சி ரங்கம்மா பெரிய கெட்டிக்காரி, நாயக்கமாறு பொம்பளை, தாட்டியமானவ. பேறுகாலம் பார்க்குறதுலேருந்து நகைச்சுத்திக்கு மருந்து கட்டுறது வரைக்கும் அவளை அடிக்க ஆள் இல்லை 8 ஊரில். வைத்தியமும் பாப்பா, கலக்கண்ணிக்கும் போவா. யார் கூப்பிட்டாலும் ஊருக்கு போய் ஒப்பு சொல்லி அழுது அழுகாட்சிக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு வீடு வந்துடுவா. குருவி மாதிரி ஒரே கூட்டில் இருந்தால் பொழப்பு நடக்காது. பாம்பு மாதிரி பல பொந்துகளையும் குடியிருந்து பழகணும்னு தத்துவம் வேற வச்சுருக்கா. மனுஷனுக்கு மண்டை பூரா வலிச்சா பொறுத்துக்கிறலாம். ஒரு பக்கமாக வலிக்கும் பாருங்க, ஒத்த தலைவலி, உசுறு போய் உசுறு வரும். வட்டிக்கு சொத்தெழுதி வாங்கினவங்க கூட வரப்படாதது. விடிய மண்டையில் குத்தி வெயில் ஏற ஏற வலியும் ஏறும் பாருங்க, மண்டையை எடுத்து துண்டாக வச்சிடலான்னு தோணும். அதுக்கும் ஒரு மருந்து வச்சுருக்கா ரங்கம்மா. புருஷன் பேரை சொல்லாத பொம்பளைக மாதிரி அந்த மருந்து பேரையும் அவள் சொல்கிறதில்ல. வெளிக்கிருக்கிறவ போகிற மாதிரி போய் வேலிகளில் படர்ந்திருக்கிற ஒரு கொலையை உருவி அது இன்ன கொலைன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி கசைக்கிட்டே வீட்டுக்கு வருவான். தலைவலி தாங்காமல் அனுத்துற ஆளை படும்பா. இலையை கையில் கசக்கி சாரெடுப்பா. புளிஞ்ச சாரை இடது பக்கம் தலைவலினா வலது காலத்தில் விடுவா, வலது பக்கம் தலைவலினா இடது காதில் விடுவா. இப்படி 3 நாள் ஊற்றுனா மண்டை வலி இருந்துச்சா இல்லை மண்டையே இருந்துச்சான்னு சந்தேகம் வந்துடும் சம்மந்தப்பட்ட ஆளுகளுக்கு. மூட்டு வலிக்கு அவள் கண்ட மருந்து இருக்கே, வெள்ளைக்காரனும் கண்டுபிடிக்க முடியாத வித்தைன்னு சொல்கிறாங்க ஊர் தேசத்தில். படுத்த படுக்கையாக கிடந்தாரு கண்டமனூர் சமீந்தாரு. கடுங்கொண்ட மூட்டு வலி, 1க்கு 2க்கு போகவும் 3 பேர் வேணும். பண்ணாத வைத்தியம் இல்லை. மயில் கழுத்து எண்ணெயிலேருந்து யானை சாணி வச்சு கட்டி பார்த்தும் வலி குறையலை. ரங்கம்மா வீடு தேடி வந்து கடைசியாக சொன்னார் கண்டமனூர் கணக்கு பிள்ளை. 4 நாளில் ரங்கம்மா செஞ்சாயா ஒரு மருந்து. வெள்ளருக்கம்பூவு, கத்தரி மஞ்சள், கருஞ்சீரகம், கருமிளகு, பச்சை கற்பூரம் அம்மியிலையும் வச்சு நசன்னு நசுக்கி பூ போல் பொடி பண்ணி அதை ஒரு படி நல்லெண்ணெயில் போட்டு 3 நாள் ஊற வச்சான்.
நாள் எடுத்து அடுப்பு கூட்டி புளியை விறகு வச்சு ஒரு படி நல்லெண்ணெயை அரைப்படியாக சுண்ட வச்சா. சமீன்தார் மூட்டில் 3 நாள் தடவி விட்ட கரம்ப மண்ணை போட்டு கழுவி விட்டா. பாருங்க, விடிய வேட்டைக்கு போகலாங்கிற அளவுக்கு சமீன்தார் வழி ஊற விட்டே ஓடிப்போச்சு. ரங்கம்மா மேலே காதலாகி கசிஞ்சு போனார் சமீன்தார். அப்போ அவள் விடலை புள்ள. பொம்பளைக்கு பொம்பளையே ஆசைப்படுற அழகு. தொட்ட சுகம் வேற ஒட்டிக்கிருச்சு. அவள் கையால் தடவி விட்ட இடத்த தன் கையாலேயே தடவிக்கிட்டே சமீன்தார் கேட்குறாரு. என்ன வேணும்? கேள் தாரேன். வருஷ நாட்டு காடு வேணுமா? பெரிய குளம் தோப்பு வேணுமா? பாளையத்து நஞ்ச வேணுமா? இல்லை என் இடப்பக்க இடம் வேணுமா? இல்லை சாமி, என் வைத்திய கூலி காலே அறக்கா ரூபாதான். அதை மட்டும் கொடுங்க. வாங்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு ஓடியே வந்துட்டா ஓடி. மான நியாயத்துக்கு கட்டுப்பட்டவ ரங்கம்மா. பெரிய மூக்கி வந்து களைச்சி விட்டு கருவாச்சி கருவன்னு சொன்னதும் இது சரியா தப்பான்னு தெரியலையே ஆத்தான்னு நெஞ்சில் கையை வச்சு அழுத்தி கவுத்து போட்ட குத்துச்சட்டி மாதிரி குத்த வச்சு உட்காந்து போனா ரங்கம்மா. 2 பக்க நியாயத்தையும் அவள் ஒருத்தியாவே பேசி பேசி கடைசியாக முடிவெடுத்தா. உசுரை அழிக்கிறது பாவம்தான். ஆனால் இது பாவத்தில் பிறந்த உசுறு. அழிச்சா பாவம் இல்லை. அவளுக்கு ஏற்ற நியாயத்தை வந்துட்டா. ஒரு பப்பாளி பழம் வாங்கி தோல் சீவி கனி எடுத்து அதை தண்ணி ஊற்றி பிணைஞ்சு கூழ் பதமாக்கி அதில் அரை வீச சீனியையும் போட்டு அடித்து கையில் கொடுத்துட்டா ரங்கம்மா. இந்தாத்தா பெரிய முக்கி, கருவை கலைக்க கருவாச்சி ஒத்துக்குருவாளா? 3 மாதம் சொல்லாமல் மூடி வச்சவளாச்சே. மருந்து கொடுக்கறது ஏம்பாடு, குடிக்க வைக்கிறது ஓம்பாடு. கொடுத்து பாரு, 3 நாளில் தீட்டு வந்துடும். சக்கம்மா மேலே சத்தியம். மருந்துன்னு சொல்லி கொடுத்தா பெரிய முக்கி. நம்ம நல்லதுக்குத்தானே ஆத்தா கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் கடன்னு குடிச்சிட்டா கருவாச்சி. 2 நாளாச்சு 3 நாளாச்சு. கொடுத்த மருந்த வேலைக்காகலை. சீலை நனையலை. பப்பாளி பழத்தையும் தின்னுப்புட்டு கருவை கெட்டியாக பிடிச்சி படுத்து கிடக்கு ஒரு அசையாத ஆத்மா. 2-2.5 மாத கரு வரைக்கும் தான் பப்பாளி சாத்தியப்படும். அதுக்கு அதிகாரம் இல்லை. வேறு மருந்து இருக்குது. இப்படித்தான் எண்டப்புலி ராசம்மா இருக்க புருஷன் செத்து போனான் பாம்பு கடிச்சு. கலைக்க வேண்டியதாக போச்சு. கருப்பு எள்ளு வறுத்து கருப்பட்டி போட்டு இடித்து வெறும் வயிற்றில் தின்ன கொடுத்தா 3ஆம் நாளே பேறுகால வலி மாதிரி குத்தி கொடைய ஆளை விடுங்கன்னு வெளியே வந்து விழுந்துருச்சு விரல் தண்டி பிண்டம். உடம்புல ரத்தச்சத்து உள்ள பொம்பளைகளுக்கு தான் மேற்சொன்ன 2 மருந்தும் கேட்கும். கருவாச்சி ரத்தம் செத்த பொம்பளையாக இருக்கா. அதுக்குண்டான மருந்து என்னான்னு யோசிச்சா வைத்தியச்சி. கச்சேந்திர இலைன்னு ஒன்று கிடக்கும் காடுகளில். கசப்புனா கசப்பு, வாயில் வைக்க முடியாத கசப்பு. ஒரு இலையை மின்னு தின்னாலே வாய் வழியாக வெளியே வந்து விழுந்துரும் குடல். அந்த இலையை மடி நிறைய கொண்டாந்தா ரங்கம்மா. உரலில் போட்டு இடித்தான். சாறு எடுத்தான். 1/4 செம்பு சாருக்கு அரை வீச கருப்பட்டி போட்டா. அடுப்பு கூட்டி கொதிக்க வச்சா. இறக்கி ஆற வச்சா. கசாயம்னு சொல்லி விடிய வெறும் வயிற்றுல குடிக்க வச்சுட்டா. பாதியை குடிச்சிட்டு பாதியை துப்பிட்டு படுத்துக்கிட்டா கருவாச்சி. உள்ள யானைக்குட்டியே இருந்தாலும் 3 நாளில் முழுசாக வெளியே வந்துடும். சொல்லி 4 நாளாகி ஒன்றும் நடக்கலை. ஒரு பொடு தீட்டே இல்லை. ரங்கம்மா மிரண்டு போனான். அவள் ஆயுசில் இப்படி ஆனதில்லை. வைத்திய சாஸ்திரத்துக்கே விரோதமாக இருக்குதுதா இந்த விவகாரம். கருவாச்சி வகுத்துக்குள்ளே பிண்டம்ங்கிற பேரில் ஒரு பிசாசு படுத்துருக்குதடி. ரங்கம்மா புலமை 10 கொரடு போட்டாயிலும் இருக்கிற கறவை எடுத்து விட்டுரு தாயின்னு பதறி சொல்கிறா பெரிய முக்கி. கடைசியாக ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஆனால் கருவாச்சி உசுருக்கு உறுதி சொல்ல மாட்டேன். ரங்கம்மாவோட 2 கையையும் இழுத்து நெஞ்சில் வச்சுக்கிட்டு கருவை கலைச்சி மகளை காப்பாத்துன்னு கெஞ்சிரா பெரிய முக்கி. அவள் நெஞ்சில் இருந்த 2 கையையும் இழுத்து தலைக்கு மேலே வச்சு சாமியை கும்பிட்டு இரு வாரேன்னு வெளியே போகிறா ரங்கம்மா. ஒரு சிரட்டை எடுத்தான். அதில் பாதி சிரட்டைக்கு வெள்ளருக்கம் பாலை பிடிச்சா. மல்லு துணி மாதிரி மெல்லிசா இருக்கிற வெள்ளை துணி கிழிச்சா. வெள்ளருக்கம் பாலில் அந்த வெள்ளை துணியை ஊற போட்டா. பச்சை எருக்கலையில் மஞ்சள் பூத்து ஓடுமே நரம்பு, அதில் 2 எடுத்தா. அந்த 2க்கு ஈக்கிக்கு மத்தியில் வெள்ளை துணியை திரித்து சொருகினான். இதை இப்படியே ஆடாமல் அசங்காமல் அந்த ஜீவத்வாரத்தில் சொருகி விட்டுட்டான். 3 நாளில் விந்து வெளியே வந்து விழுந்துடும். எப்பேற்பட்ட கருவும். இதை வச்சு விடவும் பொறுமை வேணும். 3 நாளும் வச்சுக்கிறவும் பொறுமை வேணும். எக்கு தப்பா இது திருகி எகிரி கருவுக்குள்ளே சிக்கிக்கிருச்சுன்னு வச்சுக்க. அப்புறம் கருவாச்சியை கண்ணில் பார்க்க முடியாது சொல்லிவிட்டேன். ஊர் உறங்கி ஓடுங்க மகளை எழுப்புனா பெரிய முக்கி. மகளே மாட்டேன்னு சொல்லாத, இதை வச்சு விட்றேன் வச்சுக்க. இது என்னாத்தா எதுக்கு? எல்லாம் உன் நல்லதுக்கு. படீர்னு ஒரு மின்னல் மூளையில் மின்ன எல்லாம் விளங்கி போச்சு கருவாச்சிக்கு. ஏன் ஆத்தா கலைக்க பார்க்குற? அந்த பாவிப்பவ மாதிரி ஒரு பிள்ளை இந்த வீட்டில் வந்து பிறக்கணுமா? ஏன் என்ன மாதிரி ஒரு பிள்ளை இந்த வீட்டில் வந்து பிறக்கப்படாதா? நீ பெறப்போகிற சீவன் நான் பெத்த சீவனை அழிச்சிருமோன்னு மனசு வேகுதடி மகளே. ஆத்தா சொல்கிறேன் கேளு. அந்த பாவத்தை அழிச்சு விட்டுரு. உசிரே போனாலும் அழிக்க மாட்டேன்.
என் வயிறு என் கரு, நானே சுமைக்கிறேன், நானே பெற்றுக்கிறேன். இதில் கடவுளே குறுக்க வந்தாலும் கருவாச்சி மாற மாட்டா. ஆத்தா கையில் வச்சுருந்த குச்சியை இடது கையில் பிடுங்கி எரிஞ்சா பாருங்க. பாலுக்கு தணல் காஞ்சிக்கிட்டு இருந்த அடுப்பில் விழுந்து சடசடன்னு எரிஞ்சு சாம்பலாக போச்சு வெள்ளருக்கும் துணி. பகுதி 10. ஏல கொன்னவாயா, ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஒரு பசுமாடு கன்று போட்டிருக்கு. இன்னொரு பசு இப்போ சினையாக இருக்காம்ல, எப்படா ஈத்தெடுக்க போகுது? மாடு மேய்க்க போன காட்டில் கொன்னவாயம் கிண்டி லந்து லகலை பண்ணுறாங்க. பொறணியவே பொழுதுபோக்காக வச்சுருக்கிற சக மாட்டுக்காரங்க. அந்த கேள்வியில் இருக்கிற பொடியை கூட புரிஞ்சுக்கிறாத இந்த விவரங்கட்ட வெள்ளந்தி பைய எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பசு தான் இருக்குது. எங்கள் சின்னாத்தா தான் மான்னு முக்கி நிற்கிறான். ஏ நிறுத்துறான். சின்னாத்தா மாசமாக இருக்கான்னு நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கருவாச்சி பேறுகாலமாகி பிள்ளை பெற்று தொட்டில் போட்டு தூங்கவும் போயிடுவா. பொதுவாக கிண்டல் அடிக்க, கிள்ளி விளையாட, முன்ன விட்டு பின்ன பேச, முடிஞ்சா அல்லையில் குத்தி அழுக விட தன்னை விட தாழ்வான ஒரு பிறவி தேடுது ஒவ்வொரு மனசும். அந்த ஊரில் எல்லாருக்குமா அப்படி வாய்ச்ச ஒரு சீவராசி கொன்னவாயன். ஊரில் அவனை அப்படி நினைக்க காரணம் இருக்குது. அவன் சம்மந்தப்பட்டு 2-3 கூத்து நடந்து போச்சு ஊரில். வளவிக்கார சுப்பஞ்செட்டியாருக்கு 2 பெண் மக்கள். இப்போ வீட்டில் இருக்கிறவ இளையவ பவளம், கல்யாணமாகி போனவ கனகாம்பரம். அவள் கல்யாணத்தில் தான் நடந்துச்சு கொன்னவாயன் கூத்து. சில்லறையாக சேர்த்து வச்சு கடனை உடனே வாங்கி மூத்தவளை கரை சேர்க்குறாரு சுப்பஞ்செட்டியார். அவள் காது கழுத்தில் 1-2 தங்கத்தை ஒட்ட வச்சது போக விரலில் வைர மோதிரம் போட்டாதான் அவள் கழுத்தில் தாலி ஏறும்னு தலைகீழாக நிற்கிறான் மாப்பிள்ளை. தேனிக்கு தெக்க பழனிச்செட்டிப்பட்டிக்காரன் அவன். கண்ணாடி விற்கிற ஆள் தங்கம் வாங்குறதுன்னு லேசா. வைர மோதிரம் மட்டும் பாக்கி வச்சுட்டு இந்தானே இழுத்து பிடிச்சி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டார் சுப்பஞ்செட்டியார். அடுத்த சனிக்கிழமை பொண்ணு வீட்டில் நிச்சயதார்த்தம், ஞாயிற்றுக்கிழமை பழனிச்செட்டிப்பட்டி மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம். சொந்த பந்தங்களை சனிக்கிழமை பொழுசாய நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கையோட கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போய் அப்படியே அனுப்பிட்டான். ஒரு நேர சாப்பாட்டோட கதை முடிஞ்சு போகுன்றது சுப்பஞ்செட்டி கணக்கு. கொன்னவாயனை கூப்பிட்டாரு. சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லிவிட, வாடா ஐயா கொன்னவாயா, அடுத்த சனிக்கிழமை சாயங்காலம் நிச்சயம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் கல்யாணம். சுப்பஞ்செட்டி சொல்லிவிட்டாருன்னு சொல்லிட்டு வந்துடுறாசான்னு லட்சுமிபுரம், புதுப்பட்டி, வடுகப்பட்டி, எண்டப்புலி புதுப்பட்டி, கருவாட்டு நாயக்கம்பட்டி, தேவதானப்பட்டி, தெப்பம்பட்டி, குச்சனூர்னு 7 பேரும் ஆளும் சொல்லி கை நிறைய சில்லறையை அள்ளி வலது கையிலிருந்து இடது கைக்கு ஒவ்வொன்றா போட்டு எண்ணி 2 கையும் புடிடான்னு அவன் கையில் போடும்போது மறுபடியும் எண்ணி கார் செலவு கை செலவு 2க்கும் கணக்கு சொல்லி சட்டுன்னு போயிட்டு வாடா என சல்லிக்கட்டு காலன்னு ஒரு நல்ல வார்த்தையை லஞ்சமாகவும் கொடுத்து 4 திசைக்கு அனுப்பி வச்சாரு கொன்னவாயனை. சனிக்கிழமை நிச்சயம், ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம்னு சொல்லிக்கிட்டே போன பையன் வழியில் வெள்ளரிக்காய் விற்ற ஒரு கிழவிக்கிட்ட நின்னான். 4 ரூபாய்க்கு கடை போட்டு 1/4 ரூபா லாபம் பார்க்க உட்காந்துருந்த கிழவி இன்னொரு பொம்பளைக்கு யோசனை சொல்லிட்டு இருக்கான். இந்தாடி, 4 கோலும் 4 செய்யும்னு சும்மாவா சொன்னாக? மக பேறு காலத்துக்கு போகிறவ, நல்ல நாள் பார்த்து போக வேணாமா? சொல்கிறேன் கேட்டுக்க. திங்கக்கிழமை திரும்பா பயணம், அன்னைக்கு போகாத. செவ்வாயோ வெறுவாயோன்னு சொல்லுவாங்க. செவ்வாயும் வேணாம், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாக. புதன்கிழமை போ. வெள்ளரிக்காயை பொழந்து உப்புத்தூளும் மிளகாத்தூளையும் அதோட ஆத்மா வரைக்கும் போய் சேரணும் அப்பிக்கிட்டு இருந்த கொன்னவாயனுக்கு கிளவி சொன்ன சொல்லில் புத்தி மாறி போச்சு. எல்லா ஊர்லேயும் பொறுப்பாக போய் நின்று புதன்கிழமை நிச்சயம், வியாழக்கிழமை கல்யாணம்னு அழுத்தி சொல்லிட்டு வந்துட்டான். புதன்கிழமை சாயங்காலம் மத்தியானம் வச்ச கத்திரிக்காய் குழம்புல மிச்சம் இருந்தால் ராத்திரிக்கு சோளக்களிக்கு சரியாக போகும் தாயின்னு சுப்பஞ்செட்டியார் சிக்கனம் பேசிகிட்டு இருக்க, வீட்டு வாசலில் வரிசையாக நிற்கிதுக வண்டிகை வந்து நின்று. இல்லை கூடி குமிஞ்சு போச்சு ஒரு நாடகத்துக்குண்டான கூட்டம். சிறுசு பெருசு நண்டான் சுண்டான் கிளடுகட்டைன்னு வண்டியாக வந்து இறங்குது 7 சொந்தம். திடீர்னு வவ்வாலுக கூட்டமாக வீட்டுக்குள்ளே வந்து மனுஷ மூஞ்சியில் மாறி மாறி அரைஞ்சா எப்படி இருக்கும்? அப்படி ஆகி போனார் சுப்பஞ்செட்டியார். தப்பு நடந்து போச்சவும் சொல்லவும் முடியலை, சாப்பாடு ஏற்பாடு பண்ணவும் சக்தி இல்லை. பொதுவாக ஊர் ஆளுகளுக்கு ஒரு நல்ல பழக்கம், கல்யாண வீட்டுக்கு போகிற யாரும் சொந்த வீட்டில் சாப்பிட்டு போகிறதில்ல. சில பேர் 2 நேரம் பட்டினி கிடந்தும் வருவாங்க. பொருந்தி உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலேனா கல்யாண வீட்டு ஆளுக கோச்சிக்கிருவாகலாம். வேற என்ன பண்ணுறது? கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் இருக்குது, போயிட்டு வாங்கன்னு பிடிச்சி தள்ள முடியுமா? இல்லை கல்யாண வீட்டில் கம்மஞ்சோறு போட முடியுமா? விடிய விடிய என்ன செய்யலான்னு அவரை மலைச்சு நிற்க, வந்த வண்டி மாட்டுக்கு வைக்கோல் கிடைக்குமான்னு மண்டையை சுரண்டி நிற்கிறான் வண்டிக்காரன். பூவாவுக்கே வழிங்கிறப்ப பூவு கேட்டாலாம் பொண்டாட்டிங்கிற கதையாகி போச்சு.
கல்யாண செலவுக்கு முடிஞ்சு வச்ச காசு அவுத்து அரிசி சோறும் பருப்பு சாறுமா அழுதுகிட்டே போட்டு போட்டு 3 நாளில் மூழ்கி போனார் சுப்பஞ்செட்டியார். கொன்னவாயனையும் தேடினார். சோறு போடலாம்னு இல்லை, கூறு போடலாம்னு. அவன் சிக்கலை. இதே மாதிரி இன்னொரு கூத்தும் ஆகிப்போச்சு. சல்லிப்பட்டியில் கட்டி கொடுத்துருந்தாக காவக்கார சக்கண்ணன் பெரியாத்தா பேத்திய. சல்லிப்பட்டியிலேருந்து சொக்கத்தேவம்பட்டிக்கு மறுவீடு வாரா மாப்பிள்ளை. வண்டிப்பாதை வழி போனால் 4 மைல், கள்ளிக்காட்டு வழி ஒத்தையடி பாதையில் போனால் 2.5 மைல். 1.5 மைல் தூரத்தை மிச்சம் பண்ண ஆசைப்பட்ட பையன் புது பொண்டாட்டியை இழுத்தெளிஞ்சு போகிறாயா முள்ளுக்காட்டு வழி. ஆடிக்காத்துல பேய் பிடிச்ச ஆடுன கருவேல மரத்து முள்ளு ஒன்று படீர்னு அடிச்சுக்கிச்சு கண்ணில். ஆத்தேன்னு அலறி அங்கேயே உட்காந்து போனான். பதறிப்போன புது பொண்டாட்டி கண்ணை பிதுக்கிறான், வாய் வச்சு ஊதுறான். முந்தானையை சுருட்டி தன் வாய்க்குள்ளே திணிச்சு அந்த கதகதப்பில் வெதுவெதுப்பான வேது கொடுக்குறான். ஒன்றும் நடக்கலை. மழை பெஞ்சா இலை வழியாக ஒரே சீராக ஒழுகுமா இல்லையா? அப்படி தண்ணியாக ஊற்றுது கண்ணு. கொஞ்ச நேரத்தில் ஒரு கண்ணு மட்டும் வெத்தலை போட்டது மாதிரி செக்க செவேர்னு ஆகி போச்சு. அடித்த கருவேல முள் கண்ணுக்குள்ளே எங்கேயோ முறிஞ்சு கிடக்கு. ஒத்த கண்ணை பொத்திக்கிட்டே ஊருக்கு வந்த மாப்பிள்ளை, மாமியா வீட்டுக்கு இப்படியே போனால் மரியாதையாக இருக்காது, முன்னுக்க நீ போ பின்னுக்க நான் வாரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக சோளத்தட்டை சுமந்து போய்கிட்டு இருந்த கொன்னவாயனை நிறுத்தி, இந்த ஊரில் முள்ளெடுக்கிறவங்க வீடு எதுன்னு கேட்க, வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறேன்னு ஊர் எல்லையில் இருக்கிற வீட்டு திண்ணையில் உட்கார வச்சுட்டு போயிட்டான். ஒரு காக்கா இல்லை அந்த சுற்று வட்டாரத்தில். வீடு குச்சி வீடு. களவு போய்ங்கிற பயத்தில் பாதுகாப்புக்கு நாதங்கி போட்டு அதில் ஒரு குச்சி வேற சொருகிருக்கு. மத்தியானம் உட்காந்தவன் தான். பொழுது போய்கிட்டு இருக்கு. ஊத்தெடுத்து ஒழுகுது ஒத்த கண்ணு. வழி வேற. முள்ளெடுக்கிற ஆளுக வரல. அந்த பக்கம் எப்போவாச்சும் கடந்து போகிற ஆளுக அவனை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. கண்ணில் தண்ணி வடியுது. புலம்புறான் வேற. மிளகாப்பழம் மாதிரி செவந்திருக்கு மொழி. சொக்கத்தேவம்பட்டிக்கு வந்தும் குறையலப்பா. சல்லிப்பட்டியில் அடித்த சாராயம்னு பேசிட்டு போகிறாங்க தெருவில். இந்தான்னு பல்ல கடிச்சு உட்காந்து பார்த்தா பொலிசாய 2 கழுதைங்க வந்து நிற்கிதுங்க வீட்டு வாசலில். யாருப்பா இங்கே உட்காந்துருக்கிறதுன்னு கேட்டால், வெளுத்த பொதியோட வீடு திரும்பின வண்ணாறு வீட்டு பொம்பளை. கண்ணில் முள்ளடிச்சிருச்சு. முள்ளெடுக்க உட்காந்துருக்கேன். அதுக்கு ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க? முள்ளெடுக்கிற வீடு இதுதான்னு சொல்லி உட்கார வச்சு போனானே ஒரு பையன். நல்ல கூத்தா இருக்கே. நாங்கள் வெள்ளாவிக்கு முள்ளெடுக்கிற ஆளுக. கண்ணில் முள்ளெடுக்கிற வீடு அடுத்த தெருவு. என்னோட வலியோட கொன்னுட்டு போயிட்டானே ஒரு கொலகார பாவின்னு கத்துனவன் தான். அதுக்கு பிறகு பொண்டாட்டி பேறுகாலத்துக்கு கூட சொக்கத்தேவம்பட்டிக்கு வரல. வாழ்நாள் பூரா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். கொன்னவாயன் கிடைக்கு காவல் காக்க போன கதை ஒரு சோக கதை. தை மாதம் உழவுக்கு முன்னால் காடுகரைகளில் கெடா மத்துறது வழக்கம். 1000 உரம் போட்டாலும் ஆட்டு புழுக்கையும் கோமியமும் நிலத்தில் விழுகிற மாதிரி வருமா? கிழக்க ராமநாதபுரம் சிவகங்கையிலேருந்து 500 1000ன்னு ஆடுகளை ஓட்டிக்கிட்டே மேற்கு வருவாங்க கிடையாட்டுக்காரக. வேணுங்கிறவங்க 10 நாள் 15 நாள் அவங்க நிலத்தில் ஆடுகளை அமர்த்திக்கலாம். பகலில் எங்கிட்ட மேய்ஞ்சாலும் பொலிசாய நிலத்தில் கொண்டாந்து அத்தனை ஆடுகளையும் அடைச்சிருவாங்க கிடையாட்டுக்காரங்க. களவாணி பைகை யாரும் வந்தால் கண்டு சொல்கிறதுக்கு உள்ளூரில் குறைஞ்ச கூலிக்கு ஒரு ஆள் வேணும்னு கொன்னவாயனை பேசி அமர்த்திக்கிட்டாக கிடையாட்டுக்காரக. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசுவுக்கு தீவனம் வச்சுட்டு ஆட்டுக்கு புல்லள்ளி போட்டுட்டு சம்பளங்கிற வீட்டிலையே சாப்பிட்டுட்டு மசங்க கிடைக்கு வந்து விடுகிற வரைக்கும் இருக்கணும். காலை 1/4 ரூபா சம்பளம் மாதத்துக்கு. இவன் வேலைக்கு சேர்ந்த 7ஆம் நாள் கடையில் ஒரு குறும்பாட்டங்குட்டி செத்து போச்சு. கொன்னவாயன் மசங்க கடைக்கு போக குறும்பாட்டங்குட்டியை மொத்தமாக குழம்பு வச்சு தின்னுபிட்டு சட்டியை கவுத்திக்கிட்டுறானுக்க கிடையாட்டுக்காரங்க. அவங்க கைவிரல் இடுக்கில் இருந்த கொழுப்பு பசையும் குழம்பு மணமும் கொன்னவாயன் குடலில் இருந்த பசியை குத்தி கிளறுது. கொன்னவாயன் பொலிசாய வருவானே, அவனுக்கு ஒரு இத்தை எலும்பாச்சும் எடுத்து வைக்கணுமேனு எடுத்து வைக்கல பாவி பையக. அன்னைக்குன்னு கிடையை இவங்கிட்ட விட்டுட்டு அரைப்படி தேவம்பட்டிக்கு வள்ளி திருமணம் பார்க்க போயிட்டாக எல்லாரும். முன்பனி காலம். ஈரக்குளம் நடுங்குது ஈரக்காத்தில். அவங்க கூட்டி வச்ச அடுப்பில் மிச்சம் இருந்த நெருப்பில் செடி சித்தைகளை போட்டு கூதக்காயிறான் கொன்னவாயன். கவுத்து வச்ச சட்டிக்குள்ளேருந்து கழுவியும் போகாத குழம்பு வாசனை மூக்கை தொலைச்சி நாக்கை தொலைக்குது. படீர்னு கொன்னவாயனை பிடிச்சிக்கிருச்சு கறிவெறி. ஆடுகளுக்கு கொலையெடுத்து போடுற வாங்கருவாலை எடுத்தான். எந்தெந்த ஆடுக கைக்கு சிக்குதோ அந்தந்த ஆடுகளோட காதுகளை மட்டும் சரக்குன்னு அறுத்தான். சில ஆடுகளில் 2 காது, சில ஆடுகளில் 1 காது. கலவரம் பண்ணி ஓடுதுக காதுகளை தரையில் போட்ட ஆடுக. கிடைக்குள்ள 5-6 புலி புகுந்து காதை கடிக்கிற மாதிரி அமளித்துமொழி ஆகுது மந்தை. என்னமோ தரையில் கிடந்த அரசு இலைகளை பொறக்கிற மாதிரி கீழே கிடந்த காதுகளை ஒன்று விடாமல் பொறுக்கிறான். கூத காஞ்ச அடுப்பில் மொத்தமாக போட்டு சுட்டு திங்கிறான்.
சுரண்டி சுரண்டி திங்கிறான். விடிய விடிய தின்னு பார்த்தும் 10 காதுகளுக்கு மேலே திங்க முடியல. விடிய வந்துட்டாக நாடகம் பார்க்க போனவங்க. திக்கிட்டே அலையுதுக காதுக இல்லாத ஆடுக. இந்த கூத்தை பார்த்ததும் அவங்களுக்கு அந்த கூத்து மறந்து போச்சு. கெடை உண்டான காலத்திலிருந்து இது வரைக்கும் இல்லாத சரித்திரமாக இருக்கே. கெடைக்குள்ள நரிக பூந்து காதுகளை கடிச்சு கத்தரிச்சு எடுத்துக்கிட்டு ஓடி போச்சோ? இல்லையே, கடிச்ச மாதிரி இல்லையே, அளந்து அறுத்த மாதிரில இருக்கு. அப்போ எதிரிக வேலையாக இருக்குமோ? இருக்கும். திருப்போண கடைக்காரங்களுக்கும் நமக்கும் எப்போவுமே 7ஆம் பொருத்தம்தான். அவங்க வேலையாகத்தான் இருக்கும். ஆனால் அவங்க ஆடு பிடிக்கிற கூட்டமாச்சே, காதிருக்க மாட்டாங்களே. இப்படி பல தினசாக நினச்சி என்ன நடந்துச்சுன்னு கொன்னவாயனையே கேட்டுருவோம்னு அவனை தேடினா பழைய கம்பளி பொத்தி பம்மி பம்மி உட்காந்துருக்கான் பையன். கிட்ட வர வர ஒரு கருகல் வாசனை வருது. இதனடா புதுசாக இருக்குது, எங்கேருந்து வருது வாசனைன்னு பார்த்தா அடுப்பு தீக்கங்குகள்லேருந்து வருது. ஒரு குச்சி எடுத்து சரசரன்னு அடுப்பை கிண்டி பார்த்தா எங்கள் கதியை பார்த்தீங்களான்னு வெடைச்சி கிடக்குதுக கருகி போன காதுக. ஏலே, இது இவன் சோழி தாண்டான்னு பதறிப்பை திரும்பி பார்த்தா கம்பளியை உதறிட்டு ஓட்டத்தில் கூட்டிட்டான் கொன்னவாயன். அவன் உதறி எரிஞ்ச வேகத்தில் அவன் சட்டப்பையிலேருந்து துண்டா ஓடி விழுகுதுக 5-6 காதுக. ஓங்காத அறுக்காமல் விடமாட்டோம் டீன்னு அவங்க விரட்ட இவன் ஓட. கரட்டு காட்டில் நடக்குது ஓட்டப்பந்தயம். வெடிச்சு விழுந்த பருத்தி பஞ்சு காற்றுல பறந்து போகிறது மாதிரி போகிறான் பையன். ஒரு சிங்கம் முயலை துரத்துனா சிங்கத்தை விட வேகமாக ஓடுமா முயல். ஏன்னா சிங்கம் துரத்துறது பசிக்காக, முயல் ஓடுறது உசுருக்காக. பசிக்காக ஓடுறதை விட உசுருக்காக ஓடுற ஓட்டம் வேகம் கொடுக்குமா இல்லையா? கொன்னவாயன் தப்பிச்சு ஓடியே போனான். ஆனாலும் கெடைக்காரன் ஒருத்தன் வீசி எறிஞ்ச வாங்குறவா கொன்னவாயன் காதோரமாக உரசிக்கிட்டு போய் விழுந்ததில் எலும்பில்லாத அடிக்காது ஒரு ஓரமாக அந்து போச்சு. அவனுக்கு இடது காதில் இப்போவும் இருக்கிற ஒச்சம் காதறுத்த ஞாபக சின்னம். இப்படி எல்லா விஷயத்துலேயும் அரைக்கணையனாக இருந்த கொன்னவாயன் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் விவரமாக இருந்தான். தை பொங்க தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு போகலைன்னா கிறுக்கு முத்தி போயிடும் அவனுக்கு. பையில் பலகாரம் வாங்குவான், அப்பனுக்கு வேட்டி துண்டு வாங்குவான். அவனுக்கு யார் வீட்டிலையாவது திங்க தர்ற அதிரசம் முறுக்கு திங்காமல் ஒன்று சேர்ப்பான். கடைசியாக சுப்பஞ்செட்டியார் வீட்டுக்கு போய் கைக்கு 7 மேனிக்கு 14 வளைவி வாங்குவான். அதை மட்டும் தனிப்பையில் போட்டு முடிஞ்சு இடுப்பில் சொருகிக்கிடுவான். முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தப்பான பழமொழி அது. முடவன் கொம்புத்தேன் எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம், ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லலாமா? ஆசைப்படுறதுல என்ன தப்பு? அவன் ஆசைப்பட்டுட்டான். கொன்னவாயனுக்கும் ஒரு காதல் இருக்குது. பகுதி 11. எப்பா கட்டையா, நான் பெத்த நல்ல மகனே, கேட்டியா? மாசமாக இருக்காளாம்டா உன் பழைய பொண்டாட்டி. அத்து அனாதி காட்டில் விட்டும் கழுத்தில் தாலி, வகுத்தில் புள்ள. தாலியை கலட்டவும் மாட்டாளாம், கருவை கலைக்கவும் மாட்டாளாம். நாளைக்கு பிள்ளைய பெற்று கையில் பிடிச்சிட்டு வந்து இவன் தாண்டா உன் அப்பன், இதாண்டா உன் சொத்துன்னு வம்பு தும்பு பண்ணால் என்ன பண்ணுவ? வழி வழியாக வந்த சொத்துக்கு வாரிசு வேணுமடா மகனே. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க. நாளைக்கு வராக செல்லம்பட்டி ஆளுக மாப்பிள்ளை வீடு பார்க்க. செவக்காட்டு புழுதியில் உழுது வந்த மாதிரி சிவீர்னு வராமல் குளிச்சு முடிச்சு வெள்ளையும் சொல்லையுமா வாடா மகனே. சடையத்தேவர் வார்த்தைக்கு சரி சொல்லிட்டான் கட்டையன். மாசமாக இருக்கிற ஒரு பொம்பளைக்கு 10 மாதமும் துன்பந்தானா. அதுலேயும் இந்த 5 மாதமும் கடைசி 2 மாதமும் இருக்கே, வேணாம்ப்பா இந்த பொழப்புன்னு வெறுப்பே வந்துடுமா. கொமட்டலும் வாந்தியும் குடலை பெரட்டுமா, தூக்கமாக வருமா, கண்ட இடத்துல காலை நீட்டி கட்டையை சாய்க்க சொல்லுமா. வயிற்றில் ஒன்றும் இல்லைனாலும் வாந்தி வாந்தியாக வருமா. ஒரு சின்ன பல்லு முளைக்குது, அதுக்கே ஈறு வலிக்குதே. உடம்புக்குள்ளே ஒரு உசுறு முளைக்கிற போது வலிக்காமல் போகுமா ஒரு பொம்பளைக்கு? கருவாச்சி பாவம், எல்லாத்தையும் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கிட்டா. ஆனால் இந்த சோறு பொங்கின வாசனையும் தாளிக்கிற வாசனையும் கறிக்குழம்பு வாசனை வந்தால் போதும், ஊரை விட்டே ஓடி கரட்டில் போய் குடியிருக்கலாம்னு தோணுது அவளுக்கு. ஒன்றும் சாப்பிட பிடிக்கல. உரப்பும் புளிப்பும் தேடி சப்பு கொட்டி நிற்கிது நாக்கு. புளியங்குழந்த உருவி பச்சை மிளகா வச்சு அரைச்சி யார் கொடுத்தாலும் கடவுளேன்னு காலில் விழுந்துடலாம் போல இருக்குது. சோறு செல்லலை, ஆனால் ஊற வச்ச அரிசினா உசுராக இருக்குது. திருநீனு கிடச்சா தின்னே தீக்கிறா. நாயம்மார் 63 பேரும் ஆயுசு பூரா குழச்சி பூசின திருநீராக 5 நாளில் தின்னுபுட்டா. சாம்பல் சாப்பாடுன்னு ஆகிப்போச்சு, மாங்காய் தொட்டுக்கன்னு ஆகிப்போச்சு. இந்த 4-5 மாதத்தில் அவள் அள்ளி தின்ன சாம்பல் இருக்கே, அதை கரட்டு காட்டுக்கு ஓரமாக அடிச்சிருந்தா பருத்தி வெடித்து பவுனாக விழுந்திருக்கும். பானை தலையில், குடம் இடுப்பில். கிணத்துல தண்ணி எடுத்து பொடி நடையாக வாரா கருவாச்சி. ஏந்தாயி, சடையத்தேவர் வீடு எங்கிட்டு இருக்குது?
தண்ணி பானையை தலையில் வச்ச மேனிக்கு எல்லாரையும் நின்று நிதானிச்சு பார்க்குறா கருவாச்சி. ஆணும் பொண்ணுமா 10-15 பேர் கொண்ட கூட்டம் எதுக்க நிற்கிது. இப்படியே இடது கை பக்கம் போனீங்கன்னா சாவடி வரும். சாவடியை தாண்டி வேப்ப மரம். வேப்ப மரத்துலேருந்து 3ஆம் வீடு. வந்தவங்க பூரிச்சு போனாக. அவள் வழி சொன்னதுக்கு இல்லை. நிறகுடம் எதுக்கு வந்தா நல்ல சகனமா சம்பந்தம் கூடி வருமா அதுக்கு. அன்னைக்கே பாதி கல்யாண வீடாகி போச்சு சடையத்தேவர் வீடு. தெருவெல்லாம் ஊர்வெல்லாம் போய் திரும்பி திரும்பி வருது சமையல் வாசனை. கல்யாணம் பேச வாரவர்களுக்கு கறிச்சாப்பாடு போடுறதில்ல. போடுறதா இருந்தால் கெடையில் காணாமல் போயிருக்கும் 7-8 கெடா. பொண்டாட்டி தீட்டா இருக்கிற வீட்டில் மாமியாக்காரி வந்து பரிமாறுறது மாதிரி கறி இல்லைங்கிற குறைய லேசாக ஈடுகட்டும் நெய். 5-6 ஊர்களில் சொல்லி வச்சு வாங்கி உருக்கி வச்ச நெய் இருக்கும் ஒரு மரக்கா. நெய்யில் நீச்சல் அடிக்கலாமையா சடையத்தேவன் வீட்டிலன்னு பெருமை பேசி அலையுது பெருசு. உட்காந்து வாழை இலையிலையும் சாப்பிட்லாம். வாழை இலையிலையே உட்காந்து சாப்பிட்லாம். பெருங்கொண்ட இலைக. வாசலை பெருக்கி வைக்கல் போட்டு வைக்கல் மேலே சமக்காலம் போட்டு சம்பந்தம் அப்புறம் பேசுவோம், முதல்ல சாப்பிடுங்கப்பான்னு எல்லாரையும் உட்கார வைக்க உள்ளவராக உருமா பெருமா தேவரும் காவக்கார சக்கனனும் சுப்பஞ்செட்டியாரும். அவங்க 3 பேரையும் பார்த்து மூஞ்சி செத்து போன சடையத்தேவர், வாங்கப்பா நீங்களும் உட்காருங்க பந்தியிலன்னு சொன்னார் ஒப்புக்கு. சடையத்தேவன் வீட்டில் சாப்பாடு என்ன மிதமாவா இருக்கும்? சாப்பிடுவோம், பேசிட்டு சாப்பிடுவோம். என்னப்பா பேச்சு ஒரு இழுவையாக இருக்குது. சாப்பிட வந்தீங்களா சண்டை பிடிக்க வந்தீங்களா? நல்ல காரியம் நடக்கட்டுமப்பா, அப்புறம் வாரோம். நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லலைன்னா நாங்கள் வெந்ததை திங்க முடியாதப்பா. வந்த சோழியை சொல்லுங்க. பரம்பரையாக பெரிய பொழப்பு பொழைச்சதப்பா உன் குடும்பம். இன்னும் பல தலைமுறைக்கு பாலாக இருக்கணும். அதுக்கு என்ன குறை? இப்போ உன் வீட்டில் சம்பந்தம் பேச வந்திருக்காக சரிதான். கட்டையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதும் நல்லது தான். ஆனால் நம்ம கள்ள நாட்டு ஆசாரப்படி தீத்தவ கழுத்தில் தாலி இருக்க இன்னொருத்திக்கு தாலி கட்ட முடியாத புருஷன். அதுக்கு வேறு வழி இருக்கா இல்லையா? இருக்குது. புது பொண்ணு கழுத்தில் புருஷன் கட்ட முடியாத தாலியை பொண்டாட்டி வந்து தான் 3 முடிச்சு போடணும். அப்போ தான் கல்யாணம் செல்லுபடியாகும் நம்ம சமூகத்துக்கான சட்டப்படி. ஒன்று அந்த சிரிக்கி மகளை தாலி முடிச்சு அவுக்க சொல்லுங்கள். இல்லை என் புது மருமகளுக்கு முடிச்சு போட சொல்லுங்கள். கழுதையை கூட கட்டிக்கிறட்டும், முடிச்செல்லாம் போட முடியாதுன்னுட்டா கருவாச்சி. மீறி நாங்கள் கல்யாணம் பண்ணினா? பண்ண மாட்டப்பா. நீ பாரதம் படித்த ஆள். மீறி நடந்தால் என்னாகும்னு உனக்கு தெரியாதா? ஊரே கூடி உன் வீட்டு கூரையில் வேப்பங்குலையை சொருகி வச்சிரும். வேப்பங்குலையை சொருகின வீட்டுக்கும் ஊருக்கும் உள்ள உறவு அந்து போகும். ஊருக்குள்ளே அந்த குடும்பம் இருக்கும், ஆனால் அந்த குடும்பத்தோட ஊர் இருக்காது. எங்களை விட புத்தி முத்தி நிற்கிற ஆள் நீ. உனக்கு போய் நாங்கள் சொல்கிறோம் பாரு. அவளை அத்து விட்டது தப்பு. அடிச்சே கொண்டிருக்கணும். ஓடி போய் உலக்கை எடுக்கிறான் கட்டையன். கருவாச்சிக்கு முதல்ல கருமாதி, அப்புறம்தான் எங்கள் வீட்டில் கல்யாணம். சோத்து செட்டி தூக்கிட்டு வந்த சலம்பல் பாண்டி சட்டியை கீழே போட்டுட்டு தாம் தூம்னு தவ்வி சோறு வச்ச இலகை மேலே சேறு மிதித்து ஆடிட்டான். விசாரிக்காமலேயே எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு சம்பந்தம் பேச வந்த ஆளுகளுக்கு. குடிக்க வச்ச தண்ணியை எடுத்து இலையிலேயே கை கழுவிட்டு எந்திரிச்சு போயிட்டாக எல்லாரும். சமைச்ச சோறு ஆறிப்போச்சு, கொதிச்ச மனசு ஆறலை. உனக்கு இருக்குடி பிள்ளா. கருவாச்சி மேலே வம்ம வச்சு கட்டையன் ஒரே எத்தி தள்ளுனதில் திண்ணையில் ஒழுகி வாசலில் பிறகி மாட்டுக்கோமீதில் ஓடி கலக்குது நெய். ஐப்பசி மாதம். புணுங்குது மலை, சொதங்குது பூமி. மசங்குன மாதிரி இருக்குது மத்தியானம். வீட்டுக்குள்ளே வெளிச்சம் பத்தாதுன்னு தெரு வாசப்படியில் உள்வீடு பார்த்து கருவாச்சியை உட்கார வச்சு அவளுக்கு பின்னுக்க ஒரு முக்காலியை போட்டு பேன் பார்த்துட்ருக்கா பவளம். சில பேர் சல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறதில்ல, சில பேர் புலிவேட்டை ஆடுறதில்ல. பெரிய ஆளுகளாக இருக்கிற மாதிரி பேன் பார்க்குறதுல பெருங்கொண்ட பேர் எடுத்தவ பவளம். அவள் பேன் பார்க்குற சொகத்தில் சொக்கி போன சொக்கத்தேவம்பட்டி பொம்பளைக பேன் பார்த்து விருது புண்ணியம்னு அவள் காதில் பூவும் வச்சு விட்டாளுக. ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை வைக்கிற மாதிரி தலையில் பேன் பண்ண வச்சு அலையிறாளுக அந்த ஊரில் பல பொம்பளைக. காடு கரையிலே கதின்னு கிடக்கிற பொம்பளைக நித்தம் சீவக்கா போட்டு சுத்தம் பண்ண முடியுதா? இல்லை வெள்ளி செவ்வாய்க்கு எண்ணெய் தேய்ச்சி முழுகத்தான் லாய்க்கு இருக்கா? தலையில் குப்பை கூலம் சுமக்கிறது, கிடச்ச இடத்துல தலை வச்சு செடி செத்தையில் படுக்கிறது, வறுமை கொடியில் தலை சீவாமல் போகிறது, கொடியில் தூசு தும்பு சேர்றது, இதெல்லாம் பேனை வாவான்னு கூப்பிட்டு சோறு போட்டு சொந்தம் பாராட்டி வச்சுக்கிறோம் தலையில். ஒரு பேச்சும் பேசாமல் தலையை பவளங்கிட்ட ஒப்படைச்சிட்டு காலை நீட்டி தலையை கவுந்து உக்காந்துட்டா கருவாச்சி. மாதம் 5 வரைக்கும் வயிறு எந்திரிக்காது பொம்பளைக்கு. 4 முடிஞ்சு 5 ஆரம்பம். எறும்பு கடித்த உதடு மாதிரி லேசாக மேடு கட்டின வயிறு. அவள் இடுப்பில் சரிஞ்சு கிடக்கு சந்தோஷமா. என் தலையில் யாரோ கூதக்காயிற மாதிரி அரிப்பா அரிக்குதுடிங்கிறா கருவாச்சி. தலையாக வச்சிருக்கிற தலை
காலவாசலை வச்சாலும் எரியாத ஓன் தலையில் கூத காயிறாங்களாம் கூத. சின்னதாக ஒரு செல்ல கோபம் கோவிச்ச பவளம் சிக்கும் சிண்டுமா இருந்த கருவாச்சி முடியை பிச்சு பின்னல் எடுத்து பலார் பலார்னு உதறி கையில் விலக்கி காத்தாட விட்டா. சல்லு சல்லுன்னு அவள் முடியை அடித்து துவைச்சு அவத்தோல்லையே காய போட்டா. அவள் தலையில் தலைப்பரட்டு பண்ண பண்ண துன்பத்தில் ஒரு இன்பமாயிருக்கு, இன்பத்தில் ஒரு துன்பமாயிருக்கு. கிறங்கி கிருகிருத்து போகிறா கருவாச்சி. சினுக்கரிக்கி, ஈருவள்ளி, சீப்பு இந்த 3 ஆயுதமும் இல்லாமல் பொண்ணா பிறந்தவ போகக்கூடாது பேன் வேட்டைக்கு. பவளம் சினுக்கரிக்கு எடுத்தான். சடப்பிடிச்சி கிடந்த கருவாச்சி குடுமியை சன்னஞ்சன்னமாக சிக்கெடுத்தா. அச்சரேகை பூமத்திய ரேகை போட்டு தலையை பாகம் பிரிச்சா. ஒவ்வொரு முடியா விலைக்கு உள்ளே போய் பார்த்தா உங்களுக்கும் எங்களுக்கும் பந்தயம், பிடிச்சிரு பாப்போம்னு சவால் விடுதுக ஆண் பேனும் பெண் பேனும். பேன்களில் ஆண் பேன் எப்பவும் சிறுசு, பெண் பேனு தான் பெருசு. செனை கொண்டு அலைகிறதுனால பெண் பேன் வெரசா ஓடாது, சீக்கிரம் சிக்கிரும். ஆண் பேன் அப்படி இல்லை. இந்தா பிடிச்சாச்சுன்னு நினைக்கிறப்ப ஒத்த முடிக்குள்ளே ஓடி போய் பாசாங்கு பண்ணி பதுங்கிரும். பேய் பார்க்குறவள கண்ணை கட்டி காட்டில் விட்டுரும். கருவாச்சி தலையை பார்த்து பயந்து போனா பவளம். அவள் ஆயுசில் பார்த்ததில் இப்படி ஒரு பேன்காடு. 10 விரலையும் குடுமி வேர் வரைக்கும் செலுத்தி பிராண்டு பிராண்டி விட்டா. அவள் பிராண்டில் பேனுக்கு கிறுக்கு பிடிக்கணும். அப்போத்தான் பேனை இவ பிடிக்க முடியும். வேட்டைக்கு போகிறவங்க டமாரம் தட்டி புதருக்குள்ளே இருக்கிற விலங்குகளை வெளியில் கிளப்புற மாதிரி இவ பிராண்டில் பதுங்கு குழியை விட்டு வெளியே வந்து மிதக்குதுக பேனுக. செனப்பேனுக போதை ஏறி கிடந்த இடத்துலையே கிடக்கும், எங்கேயும் போகாதுக. முதல்ல ஆண் பேனை பிடிக்க ஆரம்பித்தா ஒவ்வொன்றா பிடிச்சி 2 கட்டை விரல் நகத்துக்கு மத்தியில் வச்சு மொறுக்குன்னு குத்துறா. சொடக்குன்னு சத்தம் கேட்குது. அவள் 10 விரலும் தலைக்குள்ளே பரபரன்னு பயணம் போக தலையெல்லாம் பூ பூக்குற மாதிரி ஒரு கிறக்க உண்டாக அவள் காது கழுத்து புடனியில் விரல் படுற சோகம் ஒரு வீணை வாசிக்க, பேன் குத்துற சத்தம் ஒரு சங்கீதம் படிக்க, தலையில் அரிப்பெடுக்கிற இடத்துல நண்டு மாதிரி நடந்து போகிற விரல் சொல்லாமல் சொரிஞ்சு சுரீர்னு சுகம் கொடுக்க, ஐப்பசி மாதம் மழை தூத்தலும் குதுன்னு ஒரு கூதக்காத்தும் முதுகுத்தண்டு வலி பாஞ்சு மூளைக்குள்ள கிச்சு பண்ண கண்மயங்கி உறங்கி போனா கருவாச்சி. எவ தலையை கொடுத்தாலோ அவளை பொதுவாக உறங்க விட மாட்டா பேன் பார்க்குற பொம்பளை. நான் கழுத்து வலிக்க கருமாயப்பட்டு பேன் பார்க்க நீ அந்த உல்லாசத்தில் உறங்குறவளான்னு பேனை பிடிச்சி உறங்குறவளை எழுப்பி குத்திடி நீயும்னு கொடுத்துருவா கையில். உறக்கம் தொலைச்ச உறங்கட்டும்னு பாவம்னு பவளம் விட்டுட்டா. முதுகில் தொங்குற முடியை அள்ளி அவன் மூஞ்சிக்கு முன்ன போட்டு தாலியை கொஞ்சம் பின்னுக்கு இழுத்து முதுகில் போட்டுக்கிட்டு அவள் புடனி பள்ளத்தை கண்டுபிடிச்சா பவளம். தோட்டம் துறவு மேய்ச்ச ஆடு மாடுகளை கடைசியாக தொழுவத்தில் கொண்டாந்து அடைக்கிற மாதிரி பிடிச்ச பேனுகளை அடைச்சி வைக்கிற பள்ளம் அது. அவள் பிடிச்சி போட நெம்பி போச்சு புடனி பள்ளம். இந்தான்னு எல்லா பேனையும் எடுத்தாச்சு. வெள்ளையாக ஈரம் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. பேன் வைக்கிற முட்டை தான் ஈருங்கிறது. அது கைக்கு சிக்காது கழுத. உருவுரா ஈருவள்ளி போட்டு உருவிக்கிட்டே இருக்கா. ஒரு உருவ ஈருவள்ளியை வெளியெடுத்து ஒரு அமுக்க ஈருவள்ளி இடுக்குகளில் அந்த ஈருக சடக்குன்னு உடையிற சத்தம் கேட்க ஏதோ கனாவில் பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது கருவாச்சிக்கு. சிக்கெடுத்த தலையை திருப்பவும் ஒரு தடவை உதறி குதிரைக்கயிறு மாதிரி இடது கையில் அவள் குடுமியை இழுத்து பிடிச்சி வலது கையில் சீப்படுத்து அழுந்த சீவி முடிஞ்சது அம்மா உன் வேலை ஒரு முடியும் போட்டு பவளை எந்திரிச்சு தன் சீலையை படீர்னு உதறவும் சோளக்கருது அடித்து முடிச்சவ சீலையிலேருந்து சொங்கு விழுகிற மாதிரி ஈரும் பேனும் முடியுமா காற்றுல பறக்குது. அவள் விரல் இடுக்கையெல்லாம் பிசுங்குது பேன் குத்துன ரத்தம். ஏ கருவாச்சி எந்திரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கை கழுவ போனா பவளம். கவுந்த மேனிக்கு அரை மயக்கத்தில் கிடக்கா கருவாச்சி. தெருவில் நடமாட்டம் இல்லை, ஆள் சத்தம் இல்லை. வேப்ப மரத்தில் கத்திட்டுருக்கு மலையில் நனைஞ்சு தொண்டை கட்டி போன காக்கா. காற்றுல லேசாக வருது யாரோ வீட்லேயோ கருவாடு சுடுற வாசனை. அடி வயத்துலேருந்து கத்துது நாயக்கர் வீட்டில் நேற்று ஈந்த பசுமாடு. ஒரு அரை தூக்க நினப்பிலையே இதையெல்லாம் அனுமானித்து கவுந்து கிடந்த கருவாச்சி யாத்தேன்னு அலறி துடிச்சு எந்திரிக்கிறான். அவள் கழுத்தில் யாரோ கைத்தை வச்சு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எந்திரிச்சு பார்த்தா கழுத்தில் கிடந்த தாலியை காணோம். சேரும் சகுதியமாக இருந்த தெருவில் யாரோ தடன்னு ஓடுற மாதிரி இருக்குது. நடந்தது என்னான்னு நின்று நிதானிக்க முடியலை. ஐயோன்னு குடல் ஜவ்வு கிளியிற மாதிரி கத்துனான். தண்ணி மாதிரி தரையில் கிடந்தவ தண்ணி மாதிரி எந்திரிச்சா. முந்தானை எடுத்து இழுத்து சுத்தினா இடுப்பில். பளீர்னு தவுனா வாசலுக்கு வெளியே தெருவில் முழங்காலுக்கு மேலே சுருட்டி தூக்குனா சீலையை. நடக்கக்கூட லாயக்கில்லாமல் கொலன்னு சேரா கிடந்த தெருவில் ஓடி வாராயா கருவாச்சி. உள்ளே கிடந்த உசுறு உச்சந்தரையில் முட்டை யாத்தே என் தாலியை அத்துட்டு போகிறான். அவள் போட்ட சத்தத்தில் தீ பிடிக்குது நனைஞ்சு நசன்னு கிடந்த தெருவு.
பகுதி 12. ஐயோ என் தாலி, ஐயோ என் தாலி. 5 மாதம் முழுகாமல் இருந்த பொம்பளைக்கு அந்த தெம்மும் திறமும் எங்கிட்டிருந்து வந்துச்சுன்னே தெரியல. குழந்த சோத்தை கொட்டி வச்ச மாதிரி சும்மா சொதன்னு கிடக்கிற ஐப்பசி மாத தெருவில் வெறி கொண்டு விரட்டி போகிறா தாலி அத்து ஓடுறவன் பின்னால். மின்னல் மாதிரி ஓடி நாயக்கர் வீடு தாண்டி கருவேல முள் அடைச்ச சந்து வழியாக தவ பார்த்து சேறு வலிக்கு தொப்பு கட்டீர்னு விழுந்து கிடக்கான் தாலி அத்தவன். தாலியை தூக்கி பிடிச்ச கையோட மல்லாக்க கிடக்கான். தத்தக்கா பித்தக்கான்னு ஓடி வந்து அவன் கையில் இருந்த தாலியை வெடுக்குன்னு பிடுங்கி கழுத்தில் கட்டிக்கிட்டு, நான் உனக்கு என்னானே பாவம் பண்ணேன்னு கருவாச்சி கத்தி கதறவும் வீட்டுக்குள்ளே இருந்த ஊர் வெளியே வந்துருச்சு. மழை தண்ணியோடு அழுதுகிட்டே, உன் பொண்டாட்டி தாலி பாலாக இருக்கட்டும்னு அவள் கையெடுத்து கும்பிட்டான். வள்ளூர் வேகத்தில் வந்தவ பாவம் வாத்து மாதிரி திரும்பி போகிறான். ஊரே வயது தாலியை அத்துட்டு போன உழைக்கேன் தம்பியை. தாலியை அத்து பொழைக்கிறதுக்கு தாலியை விற்று பொழைக்கலாம்ல. இவன் பாவம் அம்பு, கட்டையன்தான் வில்லு. சொந்த புத்தி எங்கே போச்சு? பண்ணி திங்கிறத திம்பானா கட்டையன் திங்க சொன்னா? காரி தெருவில் துப்புன எச்சியில் அவன் மூஞ்சிலையும் தெரிச்சு போச்சு 1-2. 7 மணிக்கே நடிச்சாம மாதிரி ஆகிப்போச்சு ஐப்பசி மாத ராத்திரி. தாலி எத்தவன் நாசமாக போகன்னு மண்ணள்ளி தூத்துறேன்னு சேத்தள்ளி தூத்திட்டு வந்த பெரிய முக்கி மேல்வழின்னு அணைத்தி படுத்துட்ருக்கிற மகளுக்கு கை கால் அமுக்கி விடுறா. கை கால் அமுக்கி விடுறது பெரிய கம்ப சுத்திரம், எல்லாருக்கும் வராது. பெரிய முக்கி அதில் தெல்ல கிடஞ்சவ. சில பேர் கை கால் அமுக்கி விட்டா வலி வெளியே போயிடும், சுளுக்கு உள்ளே வந்துடும். பெரிய முக்கி கை கால் அமுக்கி விட்டா 56 தேசத்துக்கு அங்கிட்டு போயிருந்தாலும் ரெக்க கட்டி பறந்து வந்து கண்ணில் சம்மணங்கால் போட்டு உக்காந்துரும் உறக்கம். மக குடுமிக்குள்ளே கை செலுத்தி கோலம் போட்டு காதோரம் குருத்தெலும்புகளை தடவி கொடுத்து தோள்பட்டையை பந்து அமுக்கிற மாதிரி அமுக்கி பிடிச்சி பஞ்சு மாதிரி விடுதலை பண்ணுறான். உடம்பை விட்டு வலி வெளியே போகிறதுல கண்ணில் பார்க்குறா கருவாச்சி. பிடிச்சி விடுறதுனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி புடியா? கிடையாது. சதையுள்ள சாரங்கத்துக்கு வேற புடி, எலும்பு தாக்கான இடங்களுக்கு வேற புடி, பொடனிக்கு வேற, பாதத்துக்கு வேற. அவள் கை சதையை 2 கையிலையும் அமுக்கி விரல்களில் அழுத்தி உள்ளங்கை பள்ளத்தில் கொண்டாந்து குவிச்சு தவழ்கிற பிள்ளைக்கு தரையில் இறக்கி விடுற மாதிரி பொத்துனாப்பில் பிடிச்சி விட்டா நெத்தியில் வந்து உக்காந்துரும் நித்திர. கட்டை விரலையும் சுட்டு விரலையும் புடனியில் அழுத்தி பிடிச்சி ஒரு அங்குலம் சதையை ஒசக்க இழுத்து பழுத்த வாழைப்பழத்தை அழுத்தி பார்க்குற மாதிரி வலிக்காமல் அமுக்கி விட்டா காய்ச்சி போன அந்த கையில் எங்கே தான் மயிலிறக வச்சிருப்பாளோ, சும்மா மழை பெஞ்சு ஓஞ்ச மேக மாதிரி மிதக்குது உடம்பு. பாவி மக விரலில் என்னதான் மந்திரம் வச்சிருக்காளோ, அவள் சொன்னபடி கேட்குது சொடக்கு. விரலை பிடிச்சி பெருவிரலை நகத்தை ஒரு அழுத்தி சொன்னா வந்துருன்னு ஒரு சுண்டுவா பாருங்க. சடக்கு சடக்குன்ற சத்தத்தோட உடஞ்சி வெளியேறும் சொடக்கு. இந்த கட்டை விரல் 4 மட்டும் எடக்கு பண்ணும் சொடக்கு போட. கட்டை விரல் சொடக்கு போட அவகிட்ட வேற சூத்திரம் இருக்குது. உள்ளங்கையில் ஒரு கூடு பண்ணி உள்ளுக்கு இழுத்துக்கிறவா கட்டை விரலை. அதை தடவி தன் வசமாக்கி படக்குன்னு இழுத்து மடக்குன்னு ஓடிப்பான். கடக்குன்னு சத்தம் கேட்கும். தலையிலேருந்து ஆரம்பித்து கடைசியாக பாத சேவைக்கு வந்து சேர்ந்துட்டா. தூசு தும்பு பூச்சியெல்லாம் எடுக்கிறதுக்கு தாய்க்கோழி குஞ்சு கோழியை மூக்கால் கொத்தும் பாருங்க, அப்படி கருவாச்சி பாதத்தில் நகத்தால் பட்டும் படாமல் கொத்தி விடுறா பெரிய முக்கி. உடம்புல அலுப்பை எடுத்து எரிஞ்சிட்டு மூளைக்குள்ள அடப்பு எடுக்குது அந்த நகை கொத்து. எல்லாம் முடித்து அணில் முதுகில் ராமர் ஓடு போடுற மாதிரி பாதத்தில் நகத்தால் 3 கோடு போட்டுட்டா முடிஞ்சது சோழின்னு அர்த்தம். எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அதுக்குள்ளே கொரட்டை விட்டாகணும். இத்தனை பண்ணியும் அன்னைக்கு உறக்கம் வரல கருவாச்சிக்கு. இவ ஆத்தாளா, அழுக்கு சீலை கட்டி வந்த கடவுளா, என்னை விட்டால் யாரும் இல்லை இவளுக்கு. என் முந்தானையை விட நீளமில்லை இவ உலகம். நான் உறங்கிட்ட தான் நினச்சிக்கிட்டு என் இடுப்பை இறுக்கி பிடிக்குதுன்னு தளர்த்தி விடுறாளே இந்த சேலை. இதை செவைக்கு கட்ட சொல்லி கொடுத்தது கூட இவதானே. அவடையில் உருவாஞ்சருக்கு போட தெரியாமல் கல் முடிச்சு போட்டு அலைஞ்ச கேனசரிக்கு நான். இவ தான் சொல்லி கொடுத்தா சீலை உடுத்த. 16 முளை புடவையில் ஒரு முந்தி எடுத்து இடுப்பில் ஒரு சுற்றி இடப்பக்கம் ஒரு சொருகு வலப்பக்கம் ஒரு சொருகி முடிச்சுக்கிட்டு சின்னதாக 7-8 விசிறி மடுப்பு மடித்து சுங்கம் சேர்த்து அதை பின்பக்கம் தள்ளி கொசுவை விட்டு நெஞ்சோடு சேர்த்து தைச்சது மாதிரி ஒரு இறுக்கி முந்தானையை இடுப்பில் சேர்த்து ஆப்படிச்சது மாதிரி சொருகி விட்டு சொல்கிறான். பிரிட்டிஷ்காரன் பீரங்கியில் சுட்டா கட்டின கோட்டை விழுந்தாலும் விழுந்துடும், கட்டின சேலை விழுந்துடாது பார்த்துக்க. பக்கத்தில் ஒரு கழிச்சு படுத்துக்கிட்ட ஆத்தா. கருவாச்சி மூஞ்சியில் விழுந்து உரசுது ஆத்தா முந்தானை. அந்த முந்தானையை பற்றி அவள் சொன்ன சொல்லு இன்னும் காதலையே இருக்குது. 16 முழத்தில் மிச்சம் விட்டுருக்கேனே இந்த 2.5 முழம் முந்தானை.
இதில் இருக்குடி ஆத்தா ஒரு பொம்பளை பொழப்பு. முந்தானிக்கு வேலை ஒன்றா ரெண்டா, படுக்க உட்கார முக்காடு போட, தலையில் முண்டு கட்ட, தலை துவட்ட, சும்மாடு சுத்த, காசு முடிய, விசிறி வீச, கட்டு கட்ட, ஞாபக முடி போட, பண்ட பாத்திரம் சுத்தம் பண்ண, மூஞ்சி துடைக்க, ஒலை இறக்க, அவசரத்தில் புருஷனுக்கு பாய் விரிக்க, எல்லாத்துக்கும் அந்த முந்தானை தான். 5.5 அடி பொம்பளை பொழப்பு இருக்குது அந்த 2.5 முழத்தில். ஆனால் அவள் சொன்னதெல்லாம் போக சொல்லாத ஒரு வேலையை செஞ்சது அவள் முந்தானை. அப்போ 10-11 வயசு இருக்கும் கருவாச்சிக்கு. ஆத்தாளு மகளுமா கரட்டு காட்டில் கூலிக்கு களை எடுத்தாக. கண்ணில் சிக்கின காஞ்ச விறகெல்லாம் ஒன்று சேர்த்து தலையில் கட்டி சுமந்தாக. பொழுதெடுக்க வந்துட்டுருக்காக. பிடிச்சிருச்சு மழை. எங்கே நிற்கிறது இடமில்லாத காட்டில். நாம் நனைஞ்சா பரவாயில்ல, நனைஞ்ச விறகு எரியாதேங்கிற வருத்தத்தில் வந்துட்டுருக்காக 2 பேரும். மேற்காட்டில் மழை பெஞ்சு காட்டோடையில் கரையறுத்து வருது செக்க செவேர்னு செந்தண்ணி. ஆற்ற கடக்கணும் பார்த்து வாடின்னு சொல்லிட்டு முழங்கால் தண்ணியில் முன்னுக்க போகிறா பெரிய மூக்கி. ஆத்தா முன்னுக்க போகட்டும், ஆழம் பார்த்து பின்னுக்க போகலாம்னு கரையில் நிற்கிறா கருவாச்சி. பெரிய மூக்கி கரையேறிட்டா. ஆத்தாளுக்கு முழங்கால் தண்ணி இருந்தால் இடுப்பு தண்ணி இருக்கும் தனக்கு. இது கருவாச்சி கணக்கு. விறகு கட்டை ஒத்த கையில் பிடிச்சிக்கிட்டே பாவாடையை இழுத்து சுருட்டி இடுப்பில் சொருகி இறங்கிட்டா. பாதி ஓட கடக்க விறகோடு சேர்த்து அவளை யாரோ இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன ஏதுன்னு நிதானிக்கிறதுக்குள்ளே மேற்காட்டில் பேஞ்ச மழையில் இடக்காட்டு தண்ணியெல்லாம் ஒன்று கூடி கரை மீறி வருது காட்டாறு. 1000 தண்ணி பாம்புக ஒன்று சேர்ந்து வார மாதிரி சீறி பாஞ்சு வருதுக செந்தண்ணி அலைக. கரையில் ஏறி முழங்கால மடக்கி சீலையை புழிஞ்சிட்டு இருந்த பெரிய மூக்கிக்கு தெரிஞ்சு போச்சு தண்ணி குடம் உடஞ்சி வந்த புள்ள தண்ணியில் போக போகுதுன்னு. வந்துடுடி கருவாச்சி வந்துடுன்னு கத்துறா பாவம் கரையில் கிடந்து. தண்ணிக்குள்ளே தரைக்கும் காலுக்கும் இருந்த பிடிமானம் போய்கிட்டு இருக்கு. கருவாச்சி தத்தளிக்கிறா, அலமோதுறா. தண்ணியும் குடிச்சுப்புட்டான். அப்போவும் மார்க்கண்டையன் பிடிச்ச சிவலிங்க மாதிரி விறகு கட்ட விட மாட்டேங்கிறா. விறக விற்றி கை காலை உதறி கரைக்கு வாடி பெருங்கூச்சல் போடுறா பெரிய மூக்கி. கரையை குடஞ்சி கருவேல மரத்தை விழுதாட்டி வேக வேகமாக வருது வெள்ளம். சுற்றி முத்தியும் பார்த்தா ஆத்தா. கடவுள் மாதிரி கிடந்துச்சு கரையில் ஒரு கல். என்ன வேகத்தில் எடுத்தா, என்ன வேகத்தில் அதை முந்தானையில் முடிஞ்சா, என்ன வேகத்தில் அதை தண்ணியில் எரிஞ்சா, இன்ன வரைக்கும் அதை அறிய மாட்டா பெரிய மூக்கி. கல்லோட வந்து தண்ணியில் தொப்புன்னு விழுந்த முந்தானையை கருவாச்சி கெட்டியாக பிடிக்க இழுன்னு அவளை இழுத்து கரையில் சேர்த்துட்டு தான் கால் பதிச்சுட்டு இருந்த கரை உடையவும் ஆற்றுல விழுந்து போனா பெரிய மூக்கி. ஆத்தா இப்போ ஆத்தோட போக யாத்தே யாத்தேன்னு கருவாச்சி கரையிலிருந்து கத்த, வெள்ளத்தோடு மிதந்து வந்த மாட்டு வாழை பிடிச்சி ஒரு ஃபர்லாங் தள்ளி கரையேறா பெரிய மூக்கி. மக ஓடி போய் ஆத்தால தூக்கி விடவும், என் தண்ணி குடம் உடஞ்சி ஒரு பொறப்பு, இன்னைக்கு தண்ணியில் உனக்கு மறுபரப்பு மகளேன்னு காட்டோட கரையில் பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டா. உசுறு பொழைச்ச சந்தோஷத்தை விட விறகு போன வருத்தத்தில் வீடு வந்து சேர்ந்தாக தாயும் மகளும். மூஞ்சியோரம் கிடந்த முந்தானையை எடுத்து மோந்து பார்த்தா கருவாச்சி. ஆத்தா வாசனை அடிச்சிச்சு அதில். ஆத்தால நினச்சா ஊத்துது கண்ணீர். தொடச்சிக்கிட்டே எந்திரிச்சு ஆத்தாளுக்கு காலமிக்கி விடுறா கருவாச்சி. காடு கரடு கடந்த காலு, என்னையை தூக்கி கல்லுலையும் முள்ளுலையும் நடந்த காலு, தேஞ்சு சிரித்து போனாலும் ஓஞ்சு போகாத காலு. இந்த படுத்திருக்காளே ஆத்தா, இதே இடம்தான். எனக்கு அப்போ 7-8 வயசு இருக்கும். அம்மா பார்த்து கிடக்கேன். எள்ளு விழுக இடம் இல்லாமல் உடம்பெல்லாம் அம்மை போட்டு நிறப்பூட்டு பூட்டியிருக்கா மாரியாத்தா. வாழை இலையை விரித்து என்னை பிறந்த மேனியாக உரித்து படுக்க வச்சிருக்கா ஆத்தா. உடம்பெல்லாம் முத்து போட்டிருக்கு, அசைய முடியல. நாக்குலையும் கொப்பளம் போட்டிருக்கு, முழுங்க முடியல. இமைக்கு மேலே 2-3 அம்மை, உறங்க முடியல. அம்மா பார்த்த வீட்டுக்கு ஆளுக யாரும் வரதில்லை போகிறதில்ல. அந்த 21 நாளும் ஆத்தா பெரிய மூக்கி பட்டிருக்கா பாரு ஒரு பாடு. அதை நினச்சா போதும் நெஞ்சு குழியில் முட்டி கண்ணு வழியாக எட்டி பார்க்கும் கண்ணீர். தலைமாட்டில் எப்பவும் இளநி வெட்டி வச்சு வேப்பங்குலை உடைச்சி விடாமல் நீவி விட்டு மஞ்சள் வேப்பங்குழுந்து அருகம்புல் ஆமணக்கு வித்து 4 அம்மியில் வச்சு கல்லில்லாத களிமண் மாதிரி அரிச்சு இதாண்டி அம்மன் காப்புன்னு திரேகமெல்லாம் பூசி விட்டு 21 நாளும் கண்ணுறங்காமல் கண்ணு கெட்டின தூரத்திலேயே இருந்தாலே அது கூட பெருசில்லை. உடம்பு முழுக்க பூட்டிருக்கிற அம்மையில் ஒவ்வொரு முத்தா உடஞ்சி அது ஒழுகின தண்ணி அடிவாள இலையில் ஓடி ஆறா பெருகி வீடே வீச்சம் எடுத்து கிடக்க அம்மனை பழிக்கப்படாது, அதை விளக்க மாத்தில் பெருக்கவும் படாதுன்னு 2 கையும் குமிச்சு அதை வாரி எடுத்து மஞ்சள் தண்ணியோட வீதியில் எரிஞ்சாலே கடவுளாக இருந்தாலும் போதுமடி பிள்ளைன்னு போயிருமா இல்லையா? ஆத்தா போனாலா? இல்லையே. எல்லா கடவுளுக்கும் பிள்ளை இருக்கோ இல்லையோ, எல்லா பிள்ளைக்கும் கடவுள் இருக்குது ஆத்தா ரூபத்தில். நம்மூரில் காலங்காலமாக பொம்பளைக்குன்னு வந்ததெல்லாம்
ஆத்தா வழி வந்த அறிவு தான். கோலம் போட சொல்லி கொடுத்தவ ஆத்தா, குழம்பு கூட்டி போட சொல்லி கொடுத்தவ ஆத்தா. ரசம் வைக்கையில் அது இளங்கொதி கொதிச்சடுங்க நுனி நகத்தில் இத்தினோண்டு வெள்ளம் கிள்ளி அதில் சுண்டி விட்டு இன்னொரு கொதி கொதிக்க இறக்கணும்னு சொல்லி கொடுத்தவ ஆத்தா. ஆற்று மீனும் குளத்து மீனும் பெரிய மீனாக இருந்தால் சுத்தம் பண்ணுறது லேசு. உரசனை உரசி அதுக வாயில் இருக்கிற பாசி தூசியில் கூட விரலை விட்டு எடுத்து வெளியே எறிஞ்சிடலாம். ஐயிற மீனுக சின்னது, அதுக வாயில் மண் இருக்கும், எடுக்க வராது. அதுக்கும் ஒரு வழி சொல்லி கொடுத்தவ ஆத்தா. உசுரில் ஐயிற மீனாத்தான் வாங்குவா. நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு மீனுக மேலே பாலை ஊற்றி விட்டுருவா. பால் ஒன்று மட்டும் ஒவ்வாது ஐயிற மீனுக்கு. வாயில் இருக்கிற மண்ணுகளை கக்கி போடும் கக்கி. ஐயிற மீன் நாத்தமும் போயிடும், மீனும் சுத்தமாயிரும். இன்னொன்று சொல்லி கொடுத்தா ஆத்தா. அப்போ புரியலை, இப்போ புரியுது. உறங்க போகையில் பாவாடையை திரட்டி பந்து சுருட்டி தொடை இடுக்கில் வச்சு தூங்குடின்னு சொல்லி கொடுத்தா. ஏன் எதுக்குன்னு கேட்டதுக்கு சொன்னால், தூங்க போகையில் யானை தும்பிக்கையை சுருட்டி வாய்க்குள்ளே வச்சுக்கிறோம்டி, இல்லைனா புளிப்பூச்சிக உள்ளே போயிடுமா இல்லையா? அவள் சொன்னது பெரியவளாகி புரிகிறப்ப வெக்கமாக வந்துச்சு. பின்னாடி நினச்சா சிரிப்பாக வந்துச்சு. கருவாச்சி இப்போவும் அதை நினச்சி பல்லு தெரியாமல் சிரிக்கிறா. பள்ளி கத்துற மாதிரி சிரிக்கிறா. விட்டு விட்டு சிரிக்கிறா. பட்டும் படாமல் சிரிக்கிறா. ஆனால் அப்படியாப்பட்ட ஆத்தாளுக்கு அதுதான் கடைசி ராத்திரின்னு தெரிஞ்சிருந்தா இந்த சிரிச்சிருக்க மாட்டா பாவம்.